எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தரம் 10க்கு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற, அதாவது மத்துக்கம கல்வி வலயத்தில் நடைபெற்ற அந்த வினாத்தாளுடைய டிஸ்கஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் தரம் 10ல் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு இது பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கும் முதல் நான் இதுக்குரிய, அதாவது இந்த வினாத்தாளை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி அதை செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து அதில் இருக்கிற தரப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த காணொலியில் பிள்ளைகள் நாங்கள் பார்ட் 1 25 கேள்வியும் பார்ப்போம். அடுத்த காணொலியில் பார்ட் 1B பார்ப்போம். அடுத்த காணொலியில் பார்ட் 2Aயும் அடுத்த காணொலியில் பார்ட் 2Bயும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். இந்த பேப்பரில் ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்குது. அதாவது 6வது வினாவில் ABCD அந்த இணைகிறத்தில் பிள்ளைகள் அந்த டிசியினுடைய நீளத்தை மட்டும் நீங்கள் ஒருக்கா அதை பார்த்து கொள்ள வேணும். அது 12 சென்டிமீட்டராக இருக்கும். டிசி 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்போ தான் கேள்வி உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரி, நாங்கள் விரைவாக இந்த காணொலியை பார்ப்போம் பிள்ளைகள். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொரு வினாக்குரிய விளக்கங்களை நான் கொடுத்து கொண்டு போவேன். சில நேரங்களில் பாடம் சம்பந்தமான விளக்கங்கள் தேவையாக இருந்தால் அதை மனதில் சொல்லிக்கொண்டு போவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள். ரைட், ஓகே. எங்களுக்கு முதலாவது வர கேள்வி சதவீதம் சம்பந்தமான கேள்வி தான் வாருது. அதில் முதலாக கேள்வியை பார்த்தோம் என்றால், தொலைக்காட்சி ஒன்று இறக்குமதி செய்கையில் அதன் பெறுமதியில் 20% தீர்வையாக செலுத்த வேண்டும். எவ்வளவு தீர்வையாக செலுத்தணுமா பிள்ளைகள்? 20% தீர்வையாக நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதாவது அதன் பெறுமதியில் 20% தீர்வையாக செலுத்த வேண்டும். தொலைக்காட்சியின் பெறுமதி ரூபாய் 40,000 எனில் செலுத்த வேண்டிய தீர்வை தொகை எவ்வளவு? அப்போ கேள்வியை வடிவ வாசித்தாலே விட வரும் பிள்ளைகள். பாருங்க, தொலைக்காட்சி ஒன்று இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதியில், எதன் பெறுமதியில்? தொலைக்காட்சியின் பெறுமதியில் 20% தீர்வையாக செலுத்த வேண்டும். அப்போ தொலைக்காட்சியினுடைய பெறுமதியில தான், அந்த தொலைக்காட்சியினுடைய பெறுமதியிலாம் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 20% தீர்வையாக செலுத்த வேண்டும். அப்போ தொலைக்காட்சியின் பெறுமதி எவ்வளவு? 40,000 ரூபான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ 40,000 ரூபாயினுடைய 20%ஆகவே எனக்கு தீர்வை வரும் பிள்ளைகள். தீர்வை வரும். தீர்வை தொலைக்காட்சியினுடைய பெறுமதி 40,000 தர 20%, அதாவது 40,000 20% 40,000 தர 20%. 40,000 தர 20% அப்படி வச்சு செய்யல. அதை அப்படி என்ன செய்வோம்? அதை பின்னமாக எழுதுவோம். 20% பின்னம் அப்படி மாற்றுறது? 20% 100க்கு 20. அப்போ 100ன் மேல் 20ஆக இருக்கும். 100ன் மேல் 20ஆக இருக்கும். நாங்கள் வெட்டி சுருக்குவோம் பிள்ளைகள். நீ எதால் வெட்டுவோம்? ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்படும். ஒரு பூஜ்ஜியம் வெட்டப்பட்டால் மிகுதியாக எனக்கு எத்தனை வேணுங்க? அதில் மிகுதி எனக்கு இருக்கிறது 400 தர 20. அப்போ 400ஐயும் 20ஐயும் நான் பெருகி கொடுத்தேன்டா எனக்கு சரி. அப்போ 400 தர 20 பெருக்குவோம் பிள்ளைகள். 400 தர 20 நான் அதுற மாதிரி பாருங்க. 2 பூஜ்ஜியம் என்ன? 0 0 4 8 சொன்னால் எனக்கு விடை வரும் பிள்ளைகள். இதுக்கு 8,000 ரூபாய் என்று வரும். அப்போ அவர் கட்ட வேண்டிய தீர்வை எவ்வளவுன்னு சொன்னால் 8,000 ரூபாய். ஸோ இதோட இந்த கேள்வி முடிஞ்சது. விடை எவ்வளவு? 8,000 ரூபாய் தான் இதுக்கு விட. சில வேளை இதில் தீர்வை தொகைக்கு பதிலாக செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? தீர்வைக்கு பிறகு அந்த பொருளினுடைய பெறுமதி என்னவாக இருக்கும் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் பார்ப்போம். அதாவது பொருளின் விலை 40,000 ரூபாவோட அவர் கட்டின அந்த தீர்வையும் சேர்த்து நீங்கள் எழுதி விட்டீங்கன்னா சரி பிள்ளைய எவ்வளோ வரும்? 48,000 என்று வரும். இது ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயம் உண்டு. தேவையான பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, தேவையில்லா பிள்ளைகள் அது தேவையில்லை எங்களுக்கு. ரைட், முதலாக சரி. ரெண்டாவது போகும் பிள்ளைய. ரெண்டாவது தீர்க்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதாவது தரப்பட்ட கேள்வியில் தெரியா கணியமாக இருக்கிற இந்த எக்ஸின் பெறுமதியை கண்டுபிடிக்க வேணும். அப்போ R/X சமன் 2 இதான் எங்களோட கேள்வி. இதில் எது நாங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். அப்போ என்ன செய்வோம்? முதலாவது இந்த கீழே வார எக்ஸை நாங்கள் மேலே கொண்டு போவோம். ஏன் கொண்டு போகணும்னு சொன்னால்
எக்ஸை கீழே வச்சு கொண்டு வந்தாப்புல எனக்கு பெருமதி வராது. அப்போ எக்ஸை நாங்கள் நினச்சோம் மேலே கொண்டு போவோம். மேலே ஒன்று அப்படி வரும் 6 சமன் 2 தர எக்ஸ். அதாவது கீழே பிடிப்பட்டு கொண்டு இருக்கிற பகுதிகளில் இருக்கிற எக்ஸ் என்ன செய்யும், மேலே 2 பெருக்கப்படும். அப்போ இப்போ பார்த்தோம்னா எக்ஸை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் இந்த எக்ஸும் என்ன செய்யுது, ரெண்டும் எக்ஸும் பெருக்குப்படுறபடியா பிள்ளைகள். இந்த பெருக்குப்படுற ரெண்டு சமனுக்காங்கள என்ன செய்யும், பிரிபடும். அப்போ 6/2 சமன் எக்ஸ். அப்போ எக்ஸின் பெருமதி என்ன வரும் பிள்ளைகள், 6 2 பிரிச்சா 3ஆக இருக்கும். எக்ஸின் பெருமதி 3. இதை வேறு எப்படி செய்யலாம், செய்யலாம்டா இவ்வாறும் செய்யலாம். இதை எப்படி செய்யலாம்டா, 6x சமன் 2. அப்போ இங்கே ஒரு பின்னம் இருக்குது, இதில் ஒரு முழுவன்று இருக்குது. இந்த 2 தெரியும் 2 ஒன்றாக இருக்கும். 2 ஒன்றாக இருக்கும். இப்போ என்ன செய்வோம்டா, இந்த 2 பின்னத்தையும் நாங்கள் தலைகீழாக மாற்றுவோம், நிகர் மாற்றம் செய்வோம். செய்தா இந்த 6x எப்படி வரும்டா, x/6 என்று வரும். சமன் இந்த 2 எப்படி வரும்னு சொன்னால் 1/2 மாறும். 1/2 மாறும். இப்போயும் நாங்கள் பெருக்கத்தான் வேணும், வர வழி இல்லை. இந்த பிரிபடுற 2 அங்கே போய் பெருக்கப்படும், எக்ஸோட பெருக்கப்படும். இந்த 6 போய் 1ஓட பெருக்கப்படும். பெருக்கப்பட்டால் x தர 2 சமன் 1 தர 6 வரும். 2x சமன் 6 6. இனி x சமன் அவ்வளவு 6/2 x சமன் 3. எவ்வாறு செய்தாலும் உங்களுக்கு விட எத்தனை வரும், 3 தான் வரும். பிள்ளைகளான இந்த விஷயம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. அதாவது என்னென்னு சொன்னால், இவ்வாறு ஒரு கேள்வி வருமா இருந்தால் கவனிங்கோ, x/2 சக 1 சமன் 5 இவ்வாறு கேள்வி ஒன்று வருமா இருந்தால் முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்கள், நான் அநேகமாக பார்த்த பிள்ளைகள் என்ன செய்வீங்கன்னா, இந்த 2ஆல் கொண்டு போய் அந்த 5 பெருக்குறீங்க. முதலாவது பிரிபார் 2 போய் பெருக்கப்படணும்னு சொல்கிறீங்க. அவ்வாறு செய்ய இயலாது, அவ்வாறு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா பிள்ளை இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா கவனிங்கா, என்ன பிரச்சனைண்டா, எக்ஸாக 1 சமன் 4 நினைப்போம். இதில் இந்த 1 கூட்டுப்படுதான பிள்ளைகள், இந்த 1 கூட்டுப்படையக்க இந்த பின்னத்தை நீங்கள் இதையும் செய்ய இயலாது, எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் செய்யலாது. 2 கொண்டு பெருக்க இயலாது. முதல்ல என்ன சொல்லி 1 கொண்டு போய் அங்கால கழிப்போம். x/2 சமன் 4 சய 1. முதலாவது அந்த 1 கொண்டு போய் அவங்கள கழிக்கணும். ஒரு பின்னத்தோட ஒரு இலக்கம் வந்திருக்கு, ஒரு பின்னத்தோட ஒரு எண் வந்து கூட்டுப்படைக்கோ கழிப்படைக்கலையோ, முதலாவது அந்த கூட்டுப்படுற அதில் கழிப்படுற அந்த அவரை கொண்டு போய் சொல்லி மங்காளி பக்கம் கொண்டு முதலாவது அவரை தீர்க்கணும், அவங்க கொண்டு முடிச்சிடணும். அவரை அதுக்கு போய் அங்கே போகணும், இந்த பின்னத்துக்குள்ளே போகணும். பாருங்கோ, x/2 சமன் 4 1 போன அவ்வளவு 3. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்னு சொன்னால் 2 தர 3. அது இப்போ தான் இந்த பெரிய 2 போய் அங்கே செய்யும், 3ஓட பெருக்கப்படும். ஆக எக்ஸுக்கு என்ன விட வரும் 6. அநேகமான பிள்ளைகள் முதலாவது செய்ய 2ஆல் பெருக்கிடுவீங்க. அது மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்லணும் பிள்ளை, இனிமேல் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. முதலாக இந்த 1 கூட கழிச்சா பிறகு தான் நீங்கள் அந்த பெருக்கிற வேலையை செய்ய வேணும். இது ஒரு அட்வான்ஸான விஷயம் உண்டு, இது மேலுக்கான விஷயம் உண்டு. தேவையான பிள்ளைகள் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. 3வது கேள்விக்கு போக முடியும். 3வது கேள்வி, ஓகே, இது ஒரு கோணம் கண்டுபிடிக்கிற கேள்வி உண்டு. சரி, உருவில் தரப்பட்டுள்ள தரவுக்கமைய எக்ஸின் பருமனை கண்டுபிடிக்கட்டுமா, கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். இப்போ முக்கோணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன தேற்றங்கள் தெரியும். முதலாவது முக்கோணி ஒன்றினுடைய 3 கோணங்களை கூட்டேக்குள்ள 3 கோணங்களை கூட்டேக்குள்ள எங்களுக்கு எத்தனை பாகை வரும், 180 பாகை என்று தெரியும். 180 பாகை. அதே போல முக்கோணி ஒன்றினுடைய புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். இந்த புறக்கோணம் A என்றது அவற்றை அகத்து எதிர்கோணங்கள் 2ஐயும் கூட சமனாக இருக்கும். பிஐயும் சிஐயும் கூட சமனாக இருக்கும். ரைட், அந்த தேட்டம் தான் இங்கே வந்திருக்கு பாருங்க. இந்த முக்கோணியில் புறக்கோணம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 130 பாகை தான் புறக்கோணம். இந்த புறக்கோணம் யாருக்கு சமனாக இருக்கும் பிள்ளை, இந்த புறக்கோணம் யாருக்கு சமனாக இருக்கும், அவருடைய அகத்து எதிர்கோணங்களை கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். அப்ப இந்த x என்ற வரையும் இந்த 60 என்ற வரையும் நீங்கள் கூட்டியக்குள்ள யார் வருவார் என்று சொன்னால் இந்த புறக்கோணம் பெறுவார். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப எழுதுவோம் நாங்கள் x ஆக 60 பாகை சமன் 130 பாகை. என்ன காரணம் என்று கேட்டால் முக்கோணியொன்றினுடைய புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே வளமையான எளிய சமன்பாடு தீர்க்க மாதிரி தீர்த்தால் சரி, x சமன்
இந்த கூட்டுப்படுற 60 அங்கால போய் செய்யும் கழிபடும் பிள்ளை 130 கழிபடும். அப்போ 130 பாகை சய 60 பாகை எக்ஸாம் 130 60 போனால் எவ்வளவு 70 பாகை என்று விட வரும். இது ஒரு முறை சரி. இப்போ ரெண்டாவது முறையை பார்ப்போம் பிள்ளைகள். ரெண்டாவது முறையை பார்ப்போம். சில பிள்ளைகள் அப்படியும் கண்டுபிடிப்பீங்க. எங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சா சரி. ரெண்டாவது முறை என்னென்னு சொன்னால் ரெண்டாவது முறை அதையும் பார்ப்போம் இருக்கா. மெத்தட் 2 ரைட். மெத்தட் 2 பார்ப்போம் பிள்ளைகள். இது ஒரு நேர்கோடுடா. இது ஒரு நேர்கோடு. நேர்கோடு எத்தனை பாகை 180 பாகைன்னு தெரியும். அப்போ இந்த கோணம் இவரும் சேர்ந்தால் 180 வரணும். இவர் 130 இது 130 உள்ளுக்கு வார்த்தனையாக இருக்கும் 50 பாகை. வெரி குட் 50. இனி ஈஸி. எனக்கு முக்கோணிக்கு முக்கோணிக்கு உள்ளுக்கு இருக்கிற முக்கோணி ஒன்றுக்கு உள்ளுக்கு வார 3 கோணங்களை கூட்டினா 180 பாகைன்னு தெரியும். அப்போ இது 50 பாகை. இவர் எக்ஸாம் இவர் 60 பாகை. அப்போ முக்கோணிக்குள்ள வார 2 கோணங்கள் தெரியும். இந்த 3வது கோணத்தை கண்டுபிடிச்சா சரி. அப்போ எழுதுவோம் பிள்ளைகள். எக்ஸாக 50 பாகை சக 60 பாகை சமன் 180 பாகை. என்ன காரணம்? முக்கோணி ஒன்றினுடைய அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் எழுதுவோம். எக்ஸாக இந்த 50 60 கூட்டினா 110 பாகை சமன் 180 பாகை. இனி இந்த கூட்டுப்படுற 110 செய்யும் சமன்பாடு அங்காளவை 180 கழிப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 180 பாகை சய 110 பாகையாக இருக்கும். ஆக எக்ஸ் சமன் 180 110 போனால் அவ்வளவு 70 பாகை. இவ்வாறும் இந்த கேள்வியை செய்ய முடியும். இந்த 2 விஷயம் நீங்கள் செய்தால் சரி. இந்த 2 விடைக்குமே ஒரே புள்ளி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2 மார்க்ஸ். இதுக்கு 2 மார்க்ஸ். அதே மார்க்ஸ் தான். எங்களுக்கு என்ன விடையை கண்டுபிடிச்சா சரி. அதையும் சரியான முறையில் போகணும். சரியான எண்ண கருவிடாமல் போகணும் இல்லையா. அவர் 2 விஷயம் 2 தேட்டம் என்ன ஒன்று வந்து முக்கோணியனுடைய புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்கள்னு கொடுத்த சமனாக இருக்கும். இல்லாட்டி வர எப்படி செய்யலாம்? ஒரு நேர்கோணம் 180 பாகை என்று பார்த்தோம். நேர்கோணம் 180 பாகை. அதில் அது 130 வெளியில் உள்ளுக்கு 50 இருக்கும். பிறகு உள்ளுக்கு பார்த்தா அது ஒரு முக்கோணமாக இருக்குது. முக்கோணத்துக்குள்ள வர 2 கோணம் தெரியும். அப்போ எக்ஸா கண்டுபிடிக்கலாம். விட வரும். சரியா? ரைட். 4வது வினாவுக்கு போவோம். 4வது வினா. வகுப்பறை ஒன்றில் 42 மாணவர்கள் உள்ளனர். மொத்தமாக வகுப்பில் 42 பேர் இருக்கணும். அவர்களில் 7 ஆண்கள் ஆவர். வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? சரி, இதான் கேள்வி. வகுப்பில் இருக்கிற மொத்தாக்கள் 42 பேர். அவர்களில் 7 பங்கினர் வந்து பிள்ளைகள் யாருன்னு கேட்டால் ஆண் பிள்ளைகளாம். அப்போ கேள்வி என்னென்னா ஆண் பிள்ளைகள் எவ்வளவுன்னு கேட்கல, பெண் பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்கு. இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ரைட். அப்போ வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவற்ற எண்ணிக்கை எவ்வளோ பிள்ளைகள்? மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். எவ்வளோன்னு சொன்னால் 42 பேர். 42 பேர். அதே மாதிரி அவர்களில் 7 பங்கினர் ஆண்கள். அப்போ 7 பங்கினர் ஆண்கள் என்று சொன்னால் கேட்கப்பட்ட கேள்வி பெண்கள் என்ற எண்ணிக்கை. 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து பெண்களினுடைய பின்னத்தை கண்டு அவர்களுடைய எண்ணிக்கையை காணலாம். அல்லது ஆண்களினுடைய எண்ணிக்கையை கண்டு நாங்கள் அதை என்ன செய்யணும்? ஆண்கள் எண்ணிக்கை கண்டா மொத்த எண்ணிக்கை 42 இருந்து ஆண்களினுடைய எண்ணிக்கையை கழிச்சு விட்டோம்னா என்ன வரும்? உங்களுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ வந்து வரும். சரியா? அப்போ நாங்கள் எப்படி செய்வோம்? 2 முறையை நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த முறை இலகுவாக இருக்கோ நீங்கள் அந்த முறையை செய்யும் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? ரைட். ஓகே. இப்போ செய்வோம். முதலாக என்ன செய்வோம்னு சொன்னால் வகுப்புல இருக்கிற ஆண்களினுடைய எண்ணிக்கையை காணுவோம். அப்போ ஆண்களினுடைய பின்னம் தெரியும். ஆண்களினுடைய பின்னம் எவ்வளவுன்னு சொன்னால் 7 பங்கு. மொத்தம் எத்தனை பேர்? 42 பேர். அப்போ ஆண்களினுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? இருக்கும்னு சொன்னால் பிள்ளைகள் 7 தர 42. அதாவது 42ல் 7 பங்கினர் ஆண்கள்னு சொன்னால் 7 தர 42 போடலாம். வெட்டுவோம். நாங்கள் வெட்டினோம்னா அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 7 ஒரு முறை 42க்குள்ள 6 முறை 7 6 42. ஆகவே எனக்கு விட வரும் பிள்ளைகள் எவ்வளவுன்னு சொன்னால்
ஆண்கள் எண்ணிக்கை 3 தர 6, இதில் 3 அங்கே 6 3 18 பேர் ஆண்களாக இருப்பர். ஆகவே பெண்களினுடைய எண்ணிக்கை எனக்கு இலகுவாக கிடைக்கும் பிள்ளைகள். பெண்களின் எண்ணிக்கை மொத்தம் 42 பேரில் 18 பேர் ஆண்கள் போனால் மிச்சமாக விட இருக்கும் 42 18 போனால் மிச்சம் பிள்ளைகள் 2 8 போனால் 4 3க்கு 3ல் 1 போச்சுன்னு சொன்னால் 2 24 பேர் பெண் பிள்ளைகளாக இருப்பர். இது ஒரு முறை மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன சொன்னான்? ஆண்களினுடைய பின்னம் தெரியும், ஆண்களினுடைய பின்னம் 7ல் 3 சொன்னால் பெண்களினுடைய பின்னத்தை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். 7ஆ பிரிச்சடா, அப்படித்தானே? 7ஆ பிரித்து 1 2 3 4 5, 7ஆ பிரிச்சு 1 2 3 4 5 6 1, 7ஆ பிரித்து அதில் எத்தனை பங்கு? 3 பங்கு ஆண் பிள்ளைகளாம். அப்போ மிச்சம் எத்தனையா பெண் பிள்ளைகளாக இருக்கும்? அதே செய்யலாம் தானேடா. 7ஆ பிரித்து 3 பேர், அதில் 7ஆ பிரித்து 3 பங்கு அதில் ஆணுகள்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் எத்தனையா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 7ஆ பிரித்து மிச்சம் 4ஆ இருக்கும். அப்போ 7ல் 4 தான் பெண் பிள்ளைகளுடைய பின்னமாக இருக்கும். பெண் பிள்ளைகளுடைய பின்னம் தெரிந்தால் எங்களுக்கு பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை காணலாம். மொத்த எண்ணிக்கை 42 தானே. அந்த 42ன் 7ல் 4 தான் யாரு? பெண்களாக இருக்குமா? பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை, பெண்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு சொன்னா 42 42னுடைய 7ல் 4. அதுதான் பிள்ளை விஷயம். அப்போ 42 தர 7ல் 4 7ல் 4. சரி, வெட்டி சுருக்கினோம்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, 7 ஒரு முறை 7 6 முறை. ஆகவே சரி, விட வரப்போகுது எனக்கு. மிகுதியாக பார்த்தோம்னா அதில் 6 அதில் 4 6 4 24. அவ்வளோ சிக்கல் இல்லை பிள்ளை. இந்த இன்னெல்லாம் நான் இப்போ ஏதுக்கு சொன்னான்டா ஒரு சின்ன விளக்கம். 42ல் 7ல் 3 ஆண்கள். அப்போ 42ல் 7ல் 4 என்னவா இருக்கும்? பெண்களாக இருக்கும். இதான் விஷயம். இதை பெருக்கினா ஆண் வரும், இதை பெருக்கினா பெண்களை வரும். ஈஸியான விஷயம் பிள்ளை. 2 மார்க்ஸ் கேள்வி. ரைட், ஈஸியாக விளங்கி கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்வி போவோம். 5வது வினா. உருவில் ஆராய்ச்சியின் பரப்பளவை காண்க. நான் அநேகமான பிள்ளைகளை பார்க்கல பிளவுற விஷயம் இது. அந்த பரப்பளவை கேட்டால் சுற்றளவை காண்ட, சுற்றளவை கேட்டால் பரப்பளவை காண்டது. பரப்பளவு என்ன பிள்ளைகள்? பரப்பளவுன்றதா இந்த ஆராய்ச்சிக்கு உள்ள வர பகுதி தான் பரப்பளவுன்றது. இல்லாட்டி இருக்குன்னு பாருங்க, இதுதான்டா பரப்பளவு. சுற்றளவுண்டா என்ன? சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி வர கூட்டுறதான் சுற்றளவு. இதை சுத்தி இப்படி கூட்டுறதான் சுற்றளவு. எது தண்ணியில் தலைக்குறோம் பாருங்க, இதுதான் பிள்ளைகள் சுற்றளவுன்ற சுத்தி வர கூட்ட சுற்றளவு. ரைட், இது ஒரு கால்வட்டம். எனக்கு அப்படி கால்வட்டம் தெரியும். இது கால்வட்டம். ஏனென்றா ஆராய்ச்சி கோணம் மைய கோணம் 90 பாகை தீட்டா 90 பாகையாக இருந்தால் அது என்ன வட்டமாக இருக்கும்? ஒரு கால்வட்டமாக இருக்கும். கால்வட்டமாக இருக்கும். சரியா, கால்வட்டமாக இருக்கும். கேட்டது கால்வட்டத்தின் பரப்பளவு. அப்படி கவனிங்க, ஒரு முழு வட்டமாக இருந்தால், ஒரு முழு வட்டமாக இருந்தால் அதனுடைய 6ஆக இருந்தால் பரப்பளவு என்ன? பை ஆர் வர்க்கம் படிச்சினாங்க. ஒரு முழு வட்டத்துக்கு பரப்பளவு பை ஆர் வர்க்கம். ஆக இது கால்வட்டம் என்றபடியால என்ன செய்யணும்? கால்வட்டத்தின் பரப்பளவு சமன் பை ஆர் வர்க்கம் தர 4ன் மேல் 1 நேரடியாக போடலாம். இல்லை என்று சொன்னால் பை ஆர் வர்க்கம் தர நாங்கள் இப்போ படிச்சுப்போம். இப்படி படிச்சிருப்போம். தீட்டாவின்கள் 360 பாயின்னு படிச்சிருப்போம். பைக்காக 22 தர ஆரை ஆர் எவ்வளோ பிள்ளைகள்? ஆரை இங்கே பாருங்க, 14 ஆரை 14. அப்போ 14 தர இன்னும் ஒரு 14 ஆர் வர்க்கம் படியா 14 தர 14 தர தீட்டா 90 பாகை அதன் கீழ் 360 பாகை. பாருங்க, இந்த 90 பாகை ஒரு முறை, இந்த 360க்குள்ள 4 முறை. அப்போ 4ல் 1. இதால் பிள்ளை நாங்கள் என்ன செய்யலாம்? கால்வட்டம் வரும்போது நாங்கள் நேரடியாக எப்படி செய்யலாம்? பை ஆர் வர்க்கம் தர 1/4 கால் 2 போடலாம். கால்வட்டம் தானே, கால் 2 போடலாம். அரைவட்டம் வந்தால் அது இந்த பரப்பளவுக்கான பை ஆர் வர்க்கம் தர அரை என்று போடலாம். ஒரு முக்கால் வட்டம் வந்தால் அதுக்குன்ற பரப்பளவுக்கான என்ன செய்யலாம்? பை ஆர் வர்க்கம் தர 4ன் மேல் 3 போடலாம். பிழை இல்லை, பிழை இல்லை. சரி, அப்போ நாங்கள் சுருக்குவோம் பிள்ளைய, சுருக்குவோம். இனி வெட்ட போகிறோம் எல்லாத்தையும். இந்த 7 வெட்டலாம். 7 ஒரு முறை. இப்போ இந்த 14க்குள்ள 2 முறை. இந்த 2 இங்கே ஒரு முறை. இந்த 4க்குள்ள 2 முறை. திருப்பி இந்த 2 இங்கே ஒரு முறை. இந்த 14க்குள்ள 7 முறையாக இருக்கும். ஆகவே எனக்கு விட வரும் பிள்ளைகள் பாருங்கோ, இதில் மிச்சமாக இருக்கிறது 22 தர எல்லாம் பட்டு போயிட்டு மிச்சமாக இருக்குது 22. இதில் வர 7. அப்போ 22 தர 7.
22 7 பெருக்குவோம். 22 தர 7 என்னால் பெருக்கையில் மனசால இருந்தாலும் பரவாயில்லை. 7 2 14 ஒரு மிச்சம். 7 2 14 மட்டும் 15. ஆக விட என்ன 154 அலகு என்ன சென்டிமீட்டர் இருக்கிறபடியால் சென்டிமீட்டர் வர்க்கம் இது கட்டாயம் போட வேணும். அப்ப இந்த ஆரச்சரையினுடைய பரப்பளவு பிள்ளைகள் 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். சரி, சுற்றளவு என்னவாக இருக்கும் இருக்கா? சுற்றளவு கேட்க இல்லை, சுற்றளவு என்னவாக இருக்கும் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, சுற்றளவை பார்ப்போம். பாருங்க, ஒருவேளை சுற்றளவு கேட்டிருந்தால் எவ்வாறு வந்திருக்கும்? சுற்றளவு சமன்பாடு வேறு. ஒரு வட்டத்தினுடைய பரிதியின் நீளம், அதாவது சுற்றி வார இந்த சுற்றளவுன்னு சொல்ல மாட்டோம், பரிதியின் நீளம்னு சொல்லுவோம். இந்த பரிதியின் சமன்பாடு என்ன பிள்ளைகள்? 2πr. 2πr. அவங்களுக்கு இதில் வந்திருக்கிறதா ஒரு கால் வட்டம் என்றபடியால் அப்படி வரும். 2πr தர தீட்டாவின் கீழ் 360 பாகை. அப்போ நாங்கள் இதில் பிரதிடுவோம் பிள்ளைகள் கொண்டு போய் 10 தர பைக்காக 22/7 தர 6 எவ்வளவு? 6 14 14 தர தீட்டா 90 பாகையின் கீழ் 360 பாகை. இந்த 90 பாகையும் 360 பாகையும் வெட்டி சொல்லிக்கலாம் பிள்ளைகள். அதை வெட்டி நம்ம சொன்னால் தெரியும். மேலே ஒரு முறை, கீழே 4 முறை. இந்த 7 1 14 2, இந்த 2 இந்த 4 2 முறை, இந்த 2 3 2 விட்டுப்பட்டா எனக்கு சுற்றளவு வரும். அதாவது பரிதியின் நீளம் வரும், அதாவது வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் எவ்வளவுன்னு சொன்னா, இந்த வில்லின் நீளம் நான் சிவப்பால பாருங்க நீர தளவுறதுல இந்த வில்லின் நீளம் இவ்வளவு தான் எத்தனைண்டா அதுல வந்தது விட எங்களுக்கு இப்ப இந்த 22 சென்டிமீட்டர் என்றதா இந்த வில். இப்போ சுற்றளவு கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? சுற்றளவுன்னு சொல்கிறது சுற்றி வரக்கூடாது. இந்த வில்லை ஃபுல்லாக வில்லையும் சேர்த்து இந்த 2 6 சேர்க்கணும். இது 14 இது 14. வில்லின் நீளம் இது பண்ணும் கண்டாச்சு. இப்போ 22 சென்டிமீட்டர். இப்போ மொத்த சுற்றளவு, அதாவது மொத்தமாலாம் கூட்ட வரும். மொத்தமாக கூட்டணும்டா 22 சக 14 சக 14 தான் மொத்த சுற்றளவு இருக்க போகுது. கூட்டம் வேண்டா 22 சக 14 14 28. அப்போ 28 22 50 சென்டிமீட்டர் வரும் சுற்றளவு. சரியா? அப்போ வில்லின் நீளம் காண்ற சமன்பாடு தானே இது. இந்த 2πr தர தீட்டாவின்குள் 360 பாகை. சுற்றளவில்லை, இந்த வில்லின் நீளம். அந்த வில்லின் நீளம் அதை கண்டுபிடிக்கிறதான் இந்த வில்லின் நீளம். இதை கண்டுபிடிக்கிற சமன்பாடு தான் என்னது? 2πr தர தீட்டாவின்குள் 360 போட்டால் இந்த நீளம் தான் வரும். சுற்றளவு என்ன செய்யணும்? இந்த வில்லோட சேர்த்து இந்த ஆரையையும் கூட்ட வேணும். என்ன பிள்ளைகள்? ஒரு ஆரச்சிறையில் 2 ஆரைகள் இருக்குமே. இது வில்லாக இருக்கும். இவரும் ஆரை தான். ஆரச்சிறையில் 2 ஆரை தான். இந்த நீளமும் ஆரை தான், இவரும் ஆரை தான் பிள்ளைகள். இவரும் ஆரை தான், இதுவும் ஆரை, இவரும் ஆரை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. சொல்லி வேற சொல்லுங்க. அப்போ பரப்பளவு ஆண்ட சமன்பாடு πr வர்க்கம், சுற்றளவு ஆண்டதுக்கு 2πr. இதே ஆரச்சிறையா இருந்தால் πr வர்க்கம் தர தீட்டாவின்குள் 360 என்று போடுவோம். இதுவே சுற்றளவு ஆண்டுன்னு சொன்னா 2πr தர பரிதியின் நீளம் காணண்டா வில்லி நீளம் காணுன்னு சொன்னா 2πr தர தீட்டாவின்குள் 360 என்று போடுவோம். இதுதான் வித்தியாசம். பரப்பளவுக்கு πr வர்க்கம், பரிதியின் நீளம் காணுது 2πr. ஓகே, ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். 6வது வினாவுக்கு போவோம். இந்த 6வது வினால தான் சின்ன மாற்றம்னு செய்யணும்னு சொன்னால், அதாவது பாவம் 6வது வினாவை ABCD இணைகரத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் எனின் பக்கம் BCயின் நீளத்தை காணலாம். இந்த BC எவ்வளோன்னு கேட்டிருக்குது. ஏனைய தரவுகள் ஒன்றும் தரப்பட இல்லை. விளையங்கொள்ளும் பிள்ளைகள் தரவு ஒன்று தந்தால் தான் இந்த கேள்வி செய்யலாம். ஆகவே நீங்கள் இந்த DCயின் நீளத்தை, இந்த DCயை 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளும். அப்போ இலகுவாக கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்போ இணைகரத்தின் இயல்புகள். இணைகரம்னு சொன்னால் இணைகரம் கதைப்பம். இதில் இணைகரம்னு சொல்கிற பிள்ளைகள் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாகவும் இருந்தால் தான் இணைகரம்னு சொல்லுவோம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருக்கணும், சமனாகவும் இருக்கணும், அது இணைகரம்னு சொல்லுவோம். இல்லாட்டி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தாலும் அதுவும் இணைகரம் தான். எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தாலும் அதுவும் என்னது? இணைகரம் தான். ஒரு நாட்பக்கல்ல எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தால், ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தாலும் இணைகரம் தான்.
ஒரு நாட்பக்கல் ஒன்று எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தாலும் அதுவும் என்னது, அதுவும் இணைகரம் தான். அப்போ இணைகரம்னு சொன்னால் இதான் இல்லையா. அப்போ இணைகரத்தின் இயல்பு என்ன, முதலாவது ஒன்று என்ன, எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும், எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். அப்போ அந்த பற்றி ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு. அதை பாவிச்சு தான் நான் கேள்வி செய்ய போகிறோம். இப்போ இதில் என்ன கேள்வின்னு சொன்னால், இதில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் டிசியின் நீளம் 12 சென்டிமீட்டர், டிசி 12 சென்டிமீட்டர், டிசி என்றது 12, இவ்வளவும் 12 சென்டிமீட்டரா. சுற்றளவு எவ்வளோன்னு சொன்னால் 36. சுற்றளவுண்டா என்ன, இந்த நீளம் இந்த நீளம் இது இது எல்லாத்தையும் கூட்ட எவ்வளோ வருது, 36 வருது. அப்போ இணைகரம் ஒன்றினுடைய எதிர்பக்கங்கள் சமனபடியா பிள்ளைகள், சமனபடியா இது 12 மேலே வர இவரும் 12. நான் இது ஒரு எக்ஸ்டெண்ட் வைக்கிறேன், இது ஒரு இது எக்ஸ்டெண்ட் சொன்னால் இவரும் எக்ஸ் தானே, இதையும் இதையும் சமன். சரி, ஒரு செவ்வகம் மாதிரி அவெல்லாம் சேர்த்து கூட்டுவோம் பிள்ளைகள். எக்ஸாக 12 சக 12 சமன் 36. சுற்றி வர கூட்டினா 36 வரணும். அப்போ 2x-ஆக 12 24 சமன் 36. ஆகவே 2x சமன் 36 சய 24. இந்த கூட்டுப்பாறை நாங்கள் என்ன செய்யும், கழிப்படும். ஆகவே 2x சமன் 36 24 போனால் பிள்ளை 6 4 போனால் 2, 3 2 போனால் 1 12. ஆகவே x சமன் 12 2 பிரிச்சமண்டா x சமன் 6 சென்டிமீட்டர். இது ஒரு முறை சிலேபஸ் வாங்கி ஈஸியாக செய்வாங்க. அப்படின்டா இப்போ இது 12 சொன்னால் இது 12 மேலே 12, இதையும் இதையும் சமன் தெரியுமா கவனிச்சு. 36லேருந்து 12 24 கழிப்பான். கழிச்சா மிச்சம் எத்தனை இருக்கும், மிச்சம் அவனுக்கு 12 கிடைக்கும். இந்த 12 யாருக்கும் யாருக்கும் முடியாது, இவருக்கும் இவருக்கும் முடியாது. ஆகவே பிசியின் நீளம் இவ்வளவு இருக்கும்னு சொன்னால் இந்த 12 வாசி இப்போ இவ்வளவு 6 சென்டிமீட்டர் ஈஸியாக போட்டு போவானு. அப்போ பிசியின் நீளம் இவ்வளவு 6 சென்டிமீட்டர். இது இணைகரம் சமமான கேள்வி, சுற்றளவு. அதே மாதிரி போல் இணையத்தில் இன்னொரு விஷயம் இருக்குடா, இணைகரம் ஒன்றினுடைய இந்த மூளை விட்டம். எது மூளை விட்டம்னு சொல்றது, மூளை விட்டம்னு சொல்றது இதான் மூளை விட்டம்டா. இது ஒரு மூளை விட்டம், மற்றது இவர் ஒரு மூளை விட்டம். அப்போ இணைகரம் ஒன்றின் ஒரு மூளை விட்டம் என்ன செய்யும், இணைகரத்தின் பரப்பளவை 2 சமபகுதியாக பிரிக்கும். இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் அப்படி இருக்கும், சமனாக இருக்கும் பிள்ளை. அப்போ கேள்வி எப்படி கேட்பாருண்டா, இதுகின்ற பரப்பளவு ஒரு 20 சென்டிமீட்டர் வர்க்கம்னு சொன்னால் இந்த இணைகரம் முழுவதின் பரப்பளவு என்னவா இருக்கும், இது 20 இவர் எத்தனை 20, அப்போ எவ்வளவு 40 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். மொத்த பரப்பளவு 40 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். இதான் விஷயம். சரியா பிள்ளை, ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு போவோம். 7வது வினா. 7வது வினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி ஒன்றுக்கு பாருங்க. 40 கிலோமீட்டர் பெர் அவர், அதாவது 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர், அதான் 40 கிலோமீட்டர் h-1. உங்கள் சயின்ஸ்லேயும் இருக்குது இந்த பாடம். சரி, 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் கதியில் பயணிக்கும் மோட்டார் வாகனம் ஒன்று 100 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைவதற்கு எடுக்கும் மணித்தியாலங்கள் எத்தனை? ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் போகிற ஒரு மோட்டார் வாகனம் 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்டிருக்கீங்கன்னா, இது 9ஆம் ஆண்டில் வர நேர்விகித சமன் என்ற பாடம். என்ன நேர்விகித சமன் விளக்கம் அளித்தல் முறை மூலமும் கண்டுபிடிக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியும் கரிசமன் தூரத்துங்கள் நேரம், கரிசமன் தூரத்துங்கள் நேரம்னு சமன்பாடு தெரியும், கொண்டே போட்டோம்னா விட சிம்பிளாக வரும் பிள்ளைகள். பாருங்கோ, சயின்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. கதி சமன் தூரத்தை நேரத்தால் பிரித்தால் கதி வரும். உங்களுக்கு கதி தெரியும், கதி எவ்வளவு 40. அப்போ கதிக்காக 40 போடுவோம். இது கிலோமீட்டர், அங்கேயும் கிலோமீட்டர் வந்தபடியான பிரச்சனை இல்லை. தூரம் இப்போ 100. கேட்டது மனத்தையார் நேரம் கட்டோட நேரத்தை நான் ஒரு டி என்று வைக்கிறேன், டைம் டி என்று வைப்போம். அப்போ இந்த கீழே பிரிப்பட டி என்ன செய்யும் போய் 40 அங்கே பெருக்கப்படும். அப்போ 40 டி சமன் 100 வரும். அப்போ டீக்கு என்ன சொல்லணும், 100ஐ இந்த 40ஆல் பிரிக்க வேணும். பிரித்தோம்னா பிள்ளைகள் டி சமன் உங்களுக்கு வரும். இதில் ஒரு 0 வெட்டுப்படும் பிள்ளைகள். 10/4 10 சுருக்கலாம். வீட்டு 4 5 10. ஆகவே 5 2 பிரிச்சா 2.5 வரும். ஆகவே நேரம் எழுத வேண்டாம், 2.5 மணித்தியாலங்கள் 2 வரும். 2.5 மணித்தியாலங்கள் 2 விட வரும்.
அல்ல 2 மணித்தியாலமும் 30 நிமிடம் கொடுத்தாலும் சரி, 2 மணி 30 நிமிடம் கொடுத்தாலும் சரியாக இருக்கும். ரைட். இதை விட வேறு வழி இல்லையான்னு கேட்டால் 9ஆம் ஆண்டில் படித்த முறை ஒன்று இருக்குது, என்ன விளக்கம் அளித்தல் முறை ஒன்று இருக்குது, அதை மூலமும் செய்யலாம். இப்போ இதான பிள்ளை விஷயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் விஷயத்தை நாங்கள். அதாவது என்ன சொன்னால், ஒரு மணித்தியாலத்தில் அந்த வாகனம் போகிற தூரம் மூலம் வேண்டாம் 40 கிலோமீட்டர். கேள்வி என்னண்டா 100 கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையான எக்ஸ்ன்னு வைப்போம். சரியா? இப்போ விளக்கமளித்தல் முறை மூலம் செய்து பார்ப்போம். 1/x சமன் 40/100. பின்னா போட்டோம்டா 1/x சமன் 40/100. இந்த 40 வார இந்த 4 இந்த 0 வெட்டுப்படும். 2 5. அப்போ 1/x சமன் 10/5. அப்போ குறுக்கு பெருக்கம் செய்ய வேணும். குறுக்கு பெருக்கம் என்ன தெரியும், இந்த வார எக்ஸ் வந்து 2ஓட பெருக்கப்படும், 5 1ஓட பெருக்கப்படும். அப்போ என்ன வரும், 5 சமன் 10x வரும். அப்போ எக்ஸ் என்ன செய்யணும், 5 10 பிரிச்சா எக்ஸ் வரும். ஆக எக்ஸ் சமன் 10.5, அதாவது 2.5 மணித்தியாலங்கள் வரும். இந்த மாதிரி விளக்கம் அளித்தல் முறை மூலமும் செய்ய முடியும். இது கிரேட் 9ல் இருக்கிற மெத்தட் நாங்கள் படித்தது. சரி, ரைட். இலகுவாக இருக்கா? இலகுவானா தானே இது. 1 மணித்தியாலத்தில் பயணிக்கிறது 40 கிலோமீட்டர்டா 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கணும் கேட்டிருக்காரு. ஆகவே 1 மணித்தியாலத்தை விட கூடத்தான் எடுக்கும். சரி, சில பேர் ஈஸியாக இதை விட இன்னும் ஈஸியாக செய்வாங்க. பாருடா 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 ஹவர் எடுக்கும் இல்லையா? அப்போ 20 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ எடுக்கும், 40 நாள் வாசி தானே. அப்போ நேரம் என்ன இருக்கும், மறைவாசியாக இருக்கும். 10 நிமிஷம் 30 நிமிடங்கள் எடுக்கும். அப்போ கேடுகள் 100 கிலோமீட்டர் தானே. அப்போ 40 கிலோமீட்டருக்கு 1 மணித்தியாலம், இன்னொரு 40 கிலோமீட்டருக்கு இன்னொரு மணித்தியாலம், அங்கால 20 கிலோமீட்டருக்கு 30 நிமிஷம். ஆக கூட்டி பார்ப்போம். இன்னும் 40 40 80 100 100 கிலோமீட்டர் சரியாக வரும். அங்கே பார்த்தோம்னா 1 ஹவர் 2 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர் 2 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸும் 2 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் போட்டு போவாங்க. சரி, எப்படியும் செய்வாங்க சில பேர். அப்போ வினாக்கு பிள்ளைகள் விடையளிக்க வைக்கல சரியான ஒரு முறையில் கன்செப்டில் போனோம்னா சரி. இப்போ வேறு எத்தனை முறை வந்து 2 2 3 முறை படிச்சிட்டோம் நாங்கள். இப்போ எல்லாமே சுற்றி எங்கள் ஒரே விஷயத்தை தான் சொல்ல போகுது. ஆனால் முறை தான் வேறு. ஆகவே எங்களுக்கு பரவாயில்லை. அப்போ எந்த முறை எங்களுக்கு இலகுவாக இருக்கோ அந்த முறை நாங்கள் செய்ய வேணும். என்ன, கணித எண்ணக்கரு பிழைக்கக்கூடாது. அந்த கணித எண்ணக்கரு பிழைக்காமல் நாங்கள் என்ன செய்யலாம், வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ரைட். 8வது வினாக்கு போவோம். 8வது வினா பிள்ளைகள் ஒரு நேர்கோட்டு சமன்பாடு தர 9ல் படித்தது. நேர்கோட்டு வரைவினுடைய ஒரு சமன்பாடு காண்ற கேள்விதான். படித்திறன் 3 ஆகவும் வெட்டுத்துண்டு மறை 2 ஆகவும், படித்திறன் 3 ஆகவும் வெட்டுத்துண்டு மறை 2 ஆகவும் உள்ள நேர்கோட்டு சார்பு நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை எழுதுக. ஈஸியான பிள்ளைகள். படித்திறன் சொன்னா எம், அது 3ஆம், சி வெட்டுத்துண்டு அது சய 2ஆம். அப்போ ஒரு நேர்கோட்டு வரைவினுடைய சமன்பாடுறதுக்கு எனக்கு படித்திறனும் வெட்டுத்துண்டும் வந்தா சரி. அப்போ நேர்கோட்டு வரைவினுடைய சமன்பாடு என்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், y சமன் mx ஆக c என்று நாங்கள் படித்தோம். நாங்கள் கிரேட் 9ல் படித்தது, தரம் 9ல் படித்தது. நேர்கோட்டு வரைவின் சமன்பாடு என்ன, y சமன் mx ஆக c. ஓகே, இந்த y சமன் mx ஆக c எனக்கு m தெரியும், படித்திறன் தெரியும் 3, ஆகவே 3x, c-னுடைய பெருமானம் தெரியும் மறை 2. ஆகவே இந்த வரைவினுடைய சமன்பாடு சார்பின் சமன்பாடு y சமன் 3x சய 2டா. அவ்வளோதான் விஷயம். இதில் மேலதிகமாக கதைக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு வேரியபிள்னு சொன்னால் அதில் x அச்சு y அச்சு இருக்கும். அப்போ இதில் ஒரு வேரியபிள் இப்படி போகுதுன்னு சொன்னால் இந்த புள்ளி இந்த இருக்கு இவர் தான், இந்த இருக்கு இவர் தான் யாருன்னு சொன்னால் இந்த y அச்சை வெற்றப்படி இவர் தான் யாருங்கட வெட்டு துண்டாக இருக்கும். வெட்டு துண்டு. படித்திறன் சொன்னால் இந்த சாய்வு தான் படித்திறன். இந்த கோணம் x அச்சோட நாங்கள் வேற இந்த வரைவு அமைக்கிற கோணம் இவர் தான் அந்த படித்திறனாக இருக்கும். இந்த படித்திறன் காண்ட சமன்பாடு என்ன பிள்ளைகள், படித்திறன் சமன்பாடு நாங்கள் படிச்சிருப்போம். என்ன படித்திறனுக்குரிய சமன்பாடு என்ன, y1 மைனஸ் y2 கீழ் x1 மைனஸ் x2 சமன்பாடு படிச்சிருப்போம். அதாவது இந்த வரைவில் இருக்கிற இந்த வரைவில் வார, அதாவது ஒரு வரைவில் இருக்கிற 2 புள்ளிகளினுடைய ஆள்கூறுகள் தெரிஞ்சா, 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சா இது x1 y1
இது x2 y2 என்று இருந்தால் இந்த வரைவினுடைய படித்திறம் காணும் சமன்பாடு தான் பிள்ளைகள் y1 மைனஸ் y2 இன்கீழ் x1 மைனஸ் x2 ஆக இருக்கும். ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கோ, படித்திறன் தராட்டியும் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு வரைவினுடைய சமன்பாடு எழுதிடலாம். எப்படி படித்தினுடைய சமன்பாடு தெரியும், y1 மைனஸ் y2 இன்கீழ் x1 மைனஸ் x2 போட்டோம்னா எனக்கு எங்களுக்கு என்ன வரும், வரைவினுடைய படித்திறன் m வரும். அதே போல் அந்த வரைவு y அச்ச வெற்று அப்படிதான் வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஆகவே சமன்பாடு செய்யலாம், சமன்பாடு கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை வராது. சரி, ஆகவே பிள்ளைகள் ஒரு வரைவினுடைய 2 புள்ளி தந்தாலும் வரைவினுடைய 2 புள்ளிகளினுடைய ஆள்கூறுகள் தரப்படும் போதும் நீங்கள் என்ன செய்யலாம், படித்திறனை கண்டு வெட்டுத்துண்டை காண்பதன் மூலம் என்ன கண்டுபிடிக்கலாம், சமன்பாட்டை கண்டுபிடிக்க முடியும். சமன்பாடு கண்டுபிடிக்க சரிதானே, கிளியராக கொள்ளுங்க. இது ஓயலுக்கு வரகல்வி உண்டு. சரி, 9வது வினாக்கு போவோம் பிள்ளை. 9வது வினா அச்சர கணித பின்ன கூட்டல். இதெல்லாம் பிள்ளைகள் ஈஸியாக செய்வாங்கண்ணே. என்னண்டு பின்ன கூட்டல் மாதிரி தானே, 2 கீழ் 5a சக 2 கீழ் a. ரைட், பின்ன கூட்டல் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் பகுதிகள் சமனா இருக்க வேணும், பகுதி எண்கள் சமனா வர வேணும். அதாவது கீழே வார பகுதி எண்கள் பின்னத்தில் வர பகுதி எண்கள் சமனா இருக்கணும். இந்த பின்னம் 2 கீழ் 5a கீழே வாரது 5a, 2 கீழ் a தான் இருக்கு, பகுதியின் சமனா இல்லை. சமப்படுத்துவோம், சமப்படுத்துறேன்னு சொன்னா பகுதி எண்களை சமனாக்க வேணும். அப்போ இங்கே 5a இருக்கு, அங்கே a இருக்கு, நாங்கள் 5ஆல் பெருக்கணும்டா. சரி, 5a வரும். பகுதி எண்ணை பெருக்கினால் தொகுதி எண்ணையும் 5ஆல் பெருக்க வேணும். பெருக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், 2 கீழ் 5a சக 5 எண்ணையும் பெருக்கினா 10, 5 மையம் பெருக்கினா 5a. ஆகவே பகுதி இப்போ சமனாயிட்டு பகுதி 5a வரும். மேலே பார்த்தோம்டா 2 சக 10, ஆகவே 10 2 12 கீழ் 5a. விட என்ன எனக்கு 12 கீழ் 5a வரும். அப்புறம் இதில் வந்து முறைமை இல்லை அப்படின்னு நம்ம இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல பிள்ளைகள். விட 5 12. ஏன்னா இது வந்து ஒரு அச்சர கணித பின்னம் தானே, இதில் எங்களுக்கு தொகுதி பகுதியும் கதைக்க மாட்டோம். வேண்டாம், மேலைகள் பெருசாசனா வந்தால் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன வடசி விட வருதோ கொடுத்தீங்கடா. சரி, ஏன்னா இந்த ஏன்றது இங்கே வரும், அது ஒரு மாறி என்ன நிலையான பெருமானம் இல்லை, அது மாறியா இருக்கும். அப்போ இந்த பெருமானத்தை வச்சுன்னா தீர்மானிக்கப்படும், அது கிளப்பண்ணா எடுவரையும் பின்னமான்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு என்ன விட இருக்கோ அப்படி கொடுத்தீங்கன்னா சரி. சரி, அப்படியே ரைட். 10வது கேள்வி போவோம். 10வது கேள்வி, உருவில் தரப்பட்டுள்ள தரவிற்கு அமைய நீளத்தில் சமனான பக்கச்சோடியை பெயரிடுக. இது எங்கட முக்கோணிகளில் வர பாடம் என்ன, இது சமபக்க முக்கோணிகள் 2. சரி, அப்போ இந்த கேள்வி செய்வோம். நாங்கள் இந்த கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்னண்டு, இரு சமபக்க முக்கோணி தேட்டம் இருக்கு பிள்ளைகள். என்ன தேட்டம்டா, இரு சமபக்க முக்கோணி ஒன்றில் 2 பக்கங்கள் சமனா இருந்தால் அந்த 2 பக்கத்துக்கும் எதிராவார கோணங்கள் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். இதுக்கிட்ட மறுதலை தேட்டம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு இருசமபக்க முக்கோணி, ஒரு முக்கோணியில 2 கோணங்கள் சமனா இருந்தா அந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கங்கள் 2 எப்படி இருக்குமா, சமனா இருக்கும்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு முக்கோணியில 2 கோணங்கள் சமனா இருந்தால் அதற்கு எதிராவார பக்கங்கள் சமனா இருக்கும். ஆகவே முதலாவது இந்த கோணங்கள் எங்க சமனா இருக்குன்னு பார்ப்போம். இதுல இவர் ஒரு முக்கோணி பிள்ளைகள் PRQ என்ற ஒரு முக்கோணி இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இது 70 பாக, இது 60 பாக. 70 60 எவ்வளோன்னு சொன்னா 130 பாக பிள்ளைகள். 70 60 130 பாக. முக்கோணிக்குள்ள வர 3 கோணங்கள்ல கொடுத்த பிளவுனா 180 பாகையா இருக்கும். அப்ப 180 130 போனா மிச்சம் எவ்வளவு, 50 பாக. அப்ப இந்த கோணம் எவ்வளோன்னு சொன்னா 50 பாக. அப்ப இந்த முக்கோணிக்குள்ள எதுவுமே 2 கோணங்கள் சமனா வர இல்லை. ஓகே, நீ அங்கால போவோம். இது 50 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது 50டா, இது எவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள் 130 பாகையா இருக்குமே. என்னன்னு சொன்னா இது ஒரு நேர்கோடுடா, நேர்கொண்டபடியா இது 50டா, அது 130. அப்பதான் கூட்டக்கு 180 வரும். சரி, இந்த 130 பாகையும் இந்த 25 கூட்டினோம்னா எனக்கு எத்தனை பாகை வரும்டா, இந்த முக்கோணிக்குள்ள 130 25 எவ்வளோ வரும், 155 பாகை வரும். 155 வரும், 155. அப்போ இந்த சிறிய முக்கோணி PRS என்ற முக்கோணியில் இது 185 பாகைண்டா, மற்ற எத்தனையா இருக்கும் 180 இருந்து 155 போச்சுண்டா 5 7 5 2 எத்தனை பாகை, இது 25 பாகையா இருக்கும். 25 பாகையா இருக்கும்.
இப்போ எனக்கு என்ன கேள்வி, இப்போ எங்கே ரெண்டு கோணங்கள் சமனாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு கோணம் சமனாக இருந்தால் அதுக்கு எதிராக என்னவா இருக்கும், அந்த சமனான பக்கச்சோடியாக இருக்கும். சரி பார்ப்போம். அப்போ இது 70, இது 60, இது 50, 130 50 பாக, இது 130 பாக, இது 50. சரி 70 25 95 பாக இருக்கு. எங்கே இருக்கு, இந்த இருக்கு. இந்த முக்கோணியை பாருங்க, இதுக்குள்ள இந்த இருக்கு பாருங்க, 25 பாக 25 பாக இந்த இருக்கு வந்துட்டு. அப்போ இது 25 இருக்கு, இது போல வேறு 25 இருக்கு. ஆகவே நான் விடைக்கு வர போறேன்னு பாருங்க. விடை வரப்போகுது, விடை வரப்போகுது பிள்ளைகள் பாருங்க. அதாவது இது 25 பாகையா இருக்கிற மாதிரி இப்போ கண்டமே நாங்கள் இது 130 பாகைன்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கு 25 பாகைன்னு போட்டோமா இல்லையா? அப்போ இந்த முக்கோணியில் இதில் வேற பாருங்க ஒருக்கா. நான் வேற இதில் பாருங்க. ரைட், PRS இதில் இது 25 பாகை, இவரும் 25 பாகையினபடியா இந்த சமனான கோணங்களுக்கு எதிராக வர பக்கங்கள் சமனாக இருக்கும். அப்போ யாருன்னு சொன்னால் இவருக்கு எதிராக வர பக்கம் இவர், இந்த PR என்றவரும் இந்த இவரும், இந்த 25 பாகைக்கு எதிராக வர பக்கம் இவர் RS. ஆகவே இங்கே சமனான பக்கம் யார் என்றால் PRம் RSம் சமனாக இருக்கும். அப்படியே எப்படி பிடிப்பீங்க, PR சமன் RS அல்லது PR, RS சொன்னாலும் ஓகே, ரெண்டும் சரி. எப்படி கண்டுபிடிச்சினா இதில் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிற கோணங்களை முதலாவது கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிற கோணங்களை கண்டுபிடிக்க வேணும். அவ்வாறு கண்டுபிடித்தால் விடையை இலகுவாக செய்யலாம். அப்படி கண்டுபிடிச்சேன்னா அப்போ தேட்டம் என்ன, தேட்டம் என்ன சொல்கிறது, இரு சமபக்க கோண தேட்டம் தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம். அவர் என்ன சொல்கிறார், சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் என்னப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஆகவே நான் தரப்பட்ட படத்தில் இருக்கிற குறிக்கப்படாத கோணங்களை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது 70, இது 60ன்னு சொன்னால் 70 60 130, 130 மிச்சம் 50 பாகை. இது 50ன்னு சொன்னால் இது 130 பாகை. அப்போ ஒரு முக்கோணியில் 130 பாகை, அது 25 பாகைனா 155 பாகை. மொத்தம் 180 பாகையில் 155 போனால் மிச்சம் 25 பாகை. அப்போ இவரை விட 25 பாகை, 25 தான் இது 25. அப்போ இந்த முக்கோணியை பார்க்குறேன் நான். இந்த முக்கோணிக்குள்ளே சமனான கோணங்கள் 2 இருக்குது. அப்போ இவருக்கு எதிராக வர இந்த பக்கமும் இவருக்கு எதிராக வர இந்த பக்கமும் சமனாக இருக்கும். அப்போ இந்த பக்கத்துக்கு என்ன பேர், PR, மற்ற பக்கத்துக்கு என்ன பேர், RS. அப்போ இந்த படத்தில் PRம் RSம் தான் என்னவா இருக்கும், சமனான பக்கச்சோடிகளாக இருக்கும். என்ன தேட்டம், இது சம பக்க முக்கோணி தேட்டம். அதாவது மறுதல் என்ன, சமனான கோணங்களுக்கு யாரு எதிரான பக்கங்கள் எப்படி இருக்கும், சமன். இது சமபக்க முக்கோணி தேட்டத்தின் இது சமபக்க முக்கோணி தேட்டத்தினுடைய மறுதலை தேட்டம். 10வது சரி. 11வது காரணிப்படுத்துறது. இது பெரும்பாலான பிள்ளைகள் இதில் கஷ்டப்படுவாங்க. காரணிப்படுத்துறாங்க, இது பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி யோசனை அவங்களுக்கு. சரி, பாவம் பிள்ளைகள் படிச்சு 2 A வர்க்கம் சக A சய 20 காரணி காணட்டாம். அதாவது ஒரு மூவுறுப்பு கோவையாக இருக்குது. நாங்கள் 2 காரணிகள பெருக்கமாக எழுதி காட்ட வேணும். இதுக்கு நிறைய முறை இருக்குது பிள்ளைகள், நாங்கள் ஒரு முறையில் பார்ப்போம். A வர்க்கம் சக A சய 20. அப்போ A வர்க்கத்தினுடைய குணகத்தை கண்டுபிடிக்க வேணும். A வர்க்கத்துக்கு முன்னுக்கு 1 இருக்கிறது. அந்த 1ஆல் முதல் இந்த சய 20 பெருக்குவோம். 1ஆல் பெருக்கினா வார விட சய 20 பிள்ளைகள், சய 20. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு காரணி 20 காரணி பார்க்கணும். 1 தர 20 வரும் காரணியாக. 2ஆம் வாய்ப்பால் 10 20 வரும். 3ஆம் வாய்ப்பால் 20 வராது. 4ஆம் வாய்ப்பால் 4 தர 5 வரும். 5ஆம் வாய்ப்பாடில் 5 தர 4. ஏற்கனவே 4 5 வந்தபடியால் 5 நாளும் திருப்பி வராது. அதை சுற்றி நாங்கள் என்ன செய்யலாம், அதை விட்டு விடலாம். அதால் அந்த விட எங்களுக்கு தேவையில்லை, இதை விட்டு உங்களுக்கு தேவையில்லை, இது வேணாம். சரியா, ரைட், எங்களுக்கு தேவையில்லை. அடுத்த பார்க்கணும் முடியல. இதில் வந்து சய 20 மேலே வந்தது. அது நாங்கள் என்ன சொல்லணும், இருக்கா கழிச்சு படிச்சு பார்ப்போம். காலையில் கழிச்சு பார்ப்போம். 20ல் 1 போனால் 19. 19 நடுவில் வந்திருக்கா
நடுவில் கொண்டு ஒரே தான் இருக்குது. அப்போ இது வராது. 10ல் 2 போனால் 8, அது இருக்கா? இல்லை. 5ல் 4 போனால் 1, ஒரே தானே, இதுதான் சரியாக இருக்குது. ஆகவே எனக்கு வர வேண்டிய காரணம் என்னென்ன? 4ம் 5ம். சரி, இந்த 4ம் 5 தனி இலக்கமாக தான் இருக்குது. நான் குறி போடையில். ஏன் நான் குறி போடல? அது தான் குறி போட போகிறேன் நான். அப்போ 4 5 20 பெருக்கினா 20 வருது. 4 5 பெருக்கினா 20 சரியாக வருது. அது என்ன 20? சய 20. அப்போ 4க்கும் ஒரு குறி போடணும், 5க்கும் ஒரு குறி போடணும். ஆனால் ஒரே மாதிரி குறி போடல. அதே ஒரே மாதிரி குறி போட 4க்கும் சகாவை போட்டு 5க்கும் சகாவை போட்டால் சகதர சகாண்டு வந்துடும். ஆனால் எனக்கு வர வேண்டிய சய 20. 2க்கும் நீங்கள் சய போட்டு விட்டீங்கன்னா சயதர சகவண்டு வந்துடும். ஆகவே நான் 2க்கும் ஒரே மாதிரி குறி போடல. அது வேறு வேறு குறி போட வேணும். வேறு குறி போடுவோம். 4க்கும் 5க்கும் குறி போடும். நடுவுக்கு என்ன குறி இருக்குது? நடுவில் எனக்கு வந்த குறி சக. நடுவுக்கு சக வேண்டபடி, நடுவுக்கு இருக்கிற குறி சக வேண்டபடியால் 5க்கு சக, பெரிய எண்ணுக்கு சகவும் சிறிய எண்ணுக்கு சயவும் போடுறேன். ஆகவே எனக்கு வரும் பிள்ளைகள் a வர்க்கம் சய 4a சக 5a சய 20. a வர்க்கம் அப்படியே வரும். இந்த ஒரு ஏக்காக என்ன செய்கிறேன்? சய 4a சக 5a என்று போகிறோம். அப்போ 5a 4a போனால் உங்களுக்கு a என்று வரும். சரி, இந்த 2 பேர்லேருந்து நாங்கள் பொதுவாக எடுப்போம். வேறு பொதுவாக எடுப்போம். இதில் a வர்க்கம், அதில் a இருக்கிறபடியாக a பொதுவாக எடுக்கலாம். எடுத்தால் உள்ளுக்கு என்ன வரும்? a சய 4 வரும். சக 5 நீங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் a சய 4 வரும். அப்போ இதுலேயும் ஒரு a சய 4 இருக்குது, அங்கேயும் ஒரு a சய 4 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற அந்த a சய 4 எடுத்தோம்னு சொன்னால் மிகுதியாக ஏயும் இங்கே இருக்கிற சக 5ம் வரும். ஆகவே இந்த a வர்க்கம் சக a சய 20 காரணி என்று சொன்னால் a சய 4 a சக 5 இருக்கும். a சக 5 இருக்கும். சரி, அப்படி. அப்போ இதான காரணிப்படுத்துறது. ரைட், வேணும்னா இன்னொரு சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம். இன்னொரு காரணப்படுத்த விளங்கப்படுத்துறோம். இதில் பாருங்கள், எக்ஸ் வர்க்கம் இதே மாதிரி பார்ப்போம். சக 3x, எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 10 வைப்போம். சகவனம் சய 10. சரி, இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு எத்தனைக்கு 1 இருக்குது. அந்த 1ஆல் 10 பெருக்கினா சய 10. சய 10ன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பெருக்கம் பார்க்க வேணும், காரணி பார்க்க வேணும். 1 தர 10 வரும், 2 தர 5 வரும், திருப்பி 3ஆம் பாடல் இல்லை, 4ஆம் பாடல் இல்லை, 5ஆம் பாடல் 5 தர 2 வரும், திருப்பி 5 2 வரும். ஆனால் ஏற்கனவே 2 5 வந்துட்டு தானே. அப்போ திருப்பி 5 2 வராது. அதுங்களை தேவை, அதை வெட்டி விடுவோம். சய வந்த சுட்டியில் சய வந்தபடியால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? காரணியில் கழிச்சு பார்க்கணும். 10ல் 1 போனால் 9. ஆனால் நடுவில் எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இது வராது. 5 2 போனால் எத்தனை? 3. சரியாக இருக்கிறபடியா எனக்கு 2 5 தான் காரணிகளாக இருக்கும். அடுத்த என்ன செய்யணும்? குறி போடணும். இதில் சய வந்தபடியால் காரணி 2க்கும் வேறு வேறு குறி போடணும். ஒரு ஆளுக்கு சகவும் ஒரு ஆளுக்கு சயவும் போடணும். நடுவுக்கு என்ன குறி இருக்குது? சக வந்தபடியால் பெரிய இலக்கத்துக்கு சகவும் சின்ன இலக்கத்துக்கு சயவும் போடுறேன். ஆகவே எனக்கு வெறும் பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 5x சய 10. அப்போ 2 பேர்லேருந்து நான் நேரம் பொதுவாக எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். எடுத்தால் எக்ஸ் சய 2 வரும். 5x சய 10லேருந்து நான் பொதுவாக 5 எடுத்தேன், சக 5 எடுத்தேன்னு சொன்னால் எக்ஸ் சய 2 வரும். ஆகவே இதில் எக்ஸ் சய 2 இருக்குது, அங்கேயும் எக்ஸ் சய 2 இருக்கிறபடியா பிள்ளைகள் எக்ஸ் சய 2 பொதுவாக எடுக்கலாம். எக்ஸ் சய 2 பொதுவாக எடுத்தால் எக்ஸ் சக 5 உங்களுக்கு காரணியாக வரும். ஆகவே இப்படி தான் நம்மளுக்கு காரணிப்படுத்துறது. ஒரு பெரிய ஒரு விஷயம் பிள்ளைக்கு, பெரிய விஷயம்னா ஒரு 40 ஒரு 50 நிமிஷம் ஒரு 2 கிளாஸில் படிக்க வேண்டிய பாடம் இது காரணிப்படுத்துறது. சரிதானே? அதை படித்து கொள்ளுங்க பிள்ளைகள். கட்டாயம் எக்ஸாம் ஒரு கேள்வி வரும். இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே படிக்க போகிற இது இருபடி சமன்பாடு என்ற பாடத்துக்கும் இது தேவை. இருபடி சமன்பாடு என்ற பாடத்துக்கும் இது தேவை. வேறு எதுக்கு தேவை? போமாசிகாண்ட அச்சரகணித கோவில் போமாசிகாண்டதுக்கு தேவை. அச்சரகணித பின்னங்கள் என்ற பாடத்துக்கும் இது தேவை. ஆகவே காரணிப்படுத்தல் தரம் 9ல் இருந்து வாரபடியால் காரணிப்படுத்தல் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. தெரியாட்டி கஷ்டம் பிள்ளைகள். ரைட். 12வது மடக்கை தரம் 10ல் புதிதாக ஒரு பாடம் மடக்கை என்ற பாடம் இருக்கேன்னு இப்போ தான் நாங்கள் அதை ஆரம்பிச்சுருக்கிறோம். ரைட். இந்த மடக்கையில் பிள்ளைகள் விட கவனிங்கோ, இது சின்ன தேட்டம் ஒன்று இருக்கும். இந்த கழிச்சதுக்கு பெருமானம் காண்கவாம். லோக் அடி 5 5 சக 1 அதன் பெறுமதி என்னென்னு கேட்டுக்கிறார். லோக் அடி 5 5 பெறுமதியோட 1 கூட்டும் போது என்ன பெருமானம் கொண்டு கேட்டுக்கிறார். வடிவாக பாருங்க பிள்ளைகள். லோக் அடி ஏயாக நாங்கள் யாருக்கு மடக்க பார்க்குறோமோ அந்த எண் வந்தால் அதன் பெறுமதி 1 இருக்கும். லோக் அடி எக்ஸாக எக்ஸின் பெறுமதி 1.
log அடி 100 ஆக 100 இன் பெறுமதி 1 log அடி 3 ஆக 3 இன் பெறுமதி 1 ஆகவே அடியும் நாங்கள் மடக்கை பார்க்கிற பெருமானமும் ஒரே மாதிரி இருந்தால் வார விட 1 ஆக இருக்கும். ஆகவே இங்க பாருங்க log 5 சக 1 இன் பெறுமதி எவ்வளவுன்னு கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அடியும் நாங்கள் மடக்கை பார்க்கிற பெருமானமும் ஒரே மாதிரி வந்தால் அதன் பெறுமதி 1 ஆக இருக்கும். சக 1 கூட்டின 1 1 2 ஆக இருக்கும். இதை மைனோட நான் பார்ப்போம், இதில் பக்கத்திலே பார்ப்போம். log x சக 9 இதன் பெறுமதி என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், அடியும் சமன் மடக்கை பார்க்குற ரெண்டும் சமனாக இருந்தால் இதன் பெறுமதி 1 சக 9 எவ்வளவு 9 மட்டும் 10 ஆக இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்து வைங்க பிள்ளைகள், அடியும் மடக்கை பார்க்குறன்னு ஒரே மாதிரி இருந்தால் வார விட 1 ஆக இருக்க மட்டும் தெரிஞ்சோன்னா சரி. ரைட், அடுத்த விஷயத்துக்கு போவோம். 13வது, உருவில் தரப்பட்டுள்ள தரவுக்கு அமைய ஒருங்கி செய்யும் முக்கோணச் ஜோடிகளை பெயரிட்டு அவை ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை எழுதுக. முக்கோணச் ஜோடிகளை பெயரிட்டா 1 புள்ளி, ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை எழுதினால் 1 புள்ளி, மொத்தமாக 2 புள்ளி வரும். அதில் பார்த்தோம்னா 8 KLM என்ற முக்கோணி இருக்குது, ABC என்ற முக்கோணி இருக்குது, PQR என்ற முக்கோணி இருக்குது. இதில் எந்தெந்த முக்கோணி ஒருங்கி செய்யும் கேட்டிருக்கணும். சரி, முதலாம் முக்கோணியை பார்ப்போம். அதில் இதெல்லாமே நான் பார்க்குறேன், இந்த பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ள வார மாதிரி தான் போட்டிருக்கணும். பக்கம் கோணம் பக்கத்தில் வார மாதிரி தான் போடப்பட்டிருக்கு. ஏனெண்டா பக்கம் குறிச்சிருக்கீங்கன்னா அடுத்த ஒரு கோணம் தந்திருக்கணும், அடுத்த பக்கம் தந்திருக்கணும், பக்கம் தந்திருக்கணும், கோணம் தந்திருக்கணும், பக்கம் தந்திருக்கணும், பக்கம் தந்திருக்கணும், கோணம் தந்திருக்கணும், பக்கம் தந்திருக்கணும். அப்போ பக்கம் கோணம் பக்கத்துலாம் வரப்போகுதுன்ற இந்த ஐடியா. சரி, அது சரியா இல்லையான்னு பார்ப்போம் இருக்கா. இதில் பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர் 60/5 சென்டிமீட்டர். அப்போ பக்கம் ஒரு கோணம் இன்னொரு பக்கம் சரியா இருக்கிறது. இதில் பார்த்தோம்னால் 5 சென்டிமீட்டர் 60/5 அங்கால இந்த பக்கம் குறிக்கணும், ஆனால் அது குறிக்கல. அங்கால பக்கம் இருக்கிற பக்கம் இது கோணம், இதெல்லாம் பக்கம் வரணும். ஆகவே இந்த நிபந்தனை இங்கே பொருந்தையில். அடுத்த பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் 60/8 சென்டிமீட்டர் என்ற ஒரு கோணம் இருக்கிறது. பக்கம் கோணம் பக்கத்தில் இதுவரை பொருந்துவார். ஆகவே ஒருங்கி செய்யும் முக்கோணி யாருன்னு சொன்னால் முக்கோணி KLM, ஒருங்கி செய்யும் முக்கோணி PQR. என்ன நிபந்தனை என்றால் பக்கம் கோணம் அடுத்ததாக என்னது பக்கத்தில் என்ன செய்வார், இவர் ஒருங்கி செய்வார். ஏன்னா இது ரெண்டாவது இந்த ABC முக்கோணம் எடுக்கலண்டா பக்கம் கோணம் பக்கம்னு சொன்னா அப்படி ஒரு முக்கோணி இல்லையடா. இவர் பக்கம்னு சொன்னா இந்த கோணம் வந்தா அடுத்த பக்கம் எங்க வரணும், இதுல வரணும், ஒரே ஒழுங்குக்கு வரணும். பக்கம் கோணம் பக்கம் சரி இல்லை, இவர் பக்கம் இது கோணமா இருந்தால் பக்கம் எங்க வரணும், இதுல வரணும். அல்லது இவர் பக்கம் இவர் கோணமா இருந்தால் பக்கம் இதுல வரணும். அப்ப இது 3 தான் வரணும். இங்க ஒரு பக்கம் தான், அப்புறம் இங்க கோணம், அங்க பக்கத்துக்கு போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. சரியா, ஒழுங்குல போகணும். அப்படி ஒரு முக்கோணி இருந்தா பக்கம் பக்கம் இந்த பக்கம் பக்கம் இவர் கோணமா இருந்தா பக்கம் இதெல்லாம் வரணும். வேற பக்கம் தந்தால் அது நிபந்தனைக்குள்ள வராது. சரியானே, ரைட். பக்கம் கோணம் பக்கம். அடுத்தது 14வது கேள்வி. வகுப்பொன்றில் உள்ள 40 மாணவர்களில் அழகியல் பாடத்தை தெரிவு செய்தவர்கள் தொடர்பான விவரத்தை பின்வரும் வட்ட வரைவு குறிக்கிறது. நடனத்தை தெரிவு செய்தவர்கள் 15 பேரெனில் சங்கீதத்தை தெரிவு செய்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு வட்ட வரைவில் 6 அச்சரை கோணம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்கள் 40 பேர். மொத்த மாணவர்கள் 40 பேராம். அதில் நடனத்தை விரும்புகிறாக்கள் நடனம் விரும்புகிறாக்கள் எத்தனை பேருன்னா 15 பேர் என்று சொன்னால் கேட்ட கேள்வி. சங்கீதத்தை விரும்புகிறாக்கள் எத்தனை பேர்? நடனம் 135 பாகை. 135 பாகை. அதான் எத்தனை பேர்னா 15 பேர். 15 பேர். கேட்டது சங்கீதம், இந்த கோணம், இந்த சங்கீதம் எத்தனை பேர் கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, முதலாவது சங்கீதத்தினுடைய கோணத்தை கண்டுபிடிப்போம். சங்கீதத்தின கோணத்தை அப்படி கண்டுபிடிக்கலாம்டா சித்திரம் 90 பாகை, நடனம் 135 பாகை கூட்டுவோம். 135 பாகை சக 90 பாகை கூட்டினோம்டா எனக்கு வரும் 5 9 3 12 ஒரு மிச்சம் 225 பாகை என்று வருது. அது மொத்தமாக 360 பாகைனா பிள்ளைகள் வட்டரை விட மொத்தமாக 360 பாகை இருக்குது. இப்போ 360 பாகையிலேருந்து 225 பாகை போனால் 10ல் 5 போனால் 5 5 2 3 35 பாகைன்னு நினைக்கிறேன். இல்லை
3க்கு 2ல் 1 போனால் 1, 3 2 போனால் 1. ஆகவே எனக்கு இதில் வெறும் பிள்ளைகள் 135 பாகை என்ன வந்திருக்கு. வாட் அ சர்ப்ரைஸ் என்ன. அப்போ செக் பண்ணி பார்க்குறோம். 5 9 12 ஒரு மிச்சம் 2 225 பாகை. சரி 10ல் 5 போனால் 5 5 2 போனால் 3 3 2 போனால் 135 பாகை வரும். சரி ஆகவே பிள்ளை என்ன வருதுண்டா, நடனத்தை விரும்புகிற ஆக்கள் என்ற ஆரச்சுரை கோணமும் நடனத்தை விரும்புகிற ஆரச்சுரை கோணமும் நடனத்தின் ஆரச்சுரை கோணமும் சங்கீதத்தை விரும்புகிற ஆக்கள் என்ற ஆரச்சுரை கோணமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நடனத்தின் ஆரச்சுரை கோணமும் சங்கீதத்தின் ஆரச்சுரை கோணமும் ஒரே மாதிரி இருக்கிறபடியால் ரெண்டையும் விரும்புகிற எண்ணிக்கை எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். ஆகவே முடிவு கொள்ளலாம் என்னண்டு, சங்கீதத்தை விரும்புகிறார்கள் எண்ணிக்கை எத்தனையா இருக்கும், 15 பேராகத்தான் இருக்கும். நான் நினைச்சேன் பெரிய கேள்விக்கு அப்புறம் என்ன இல்லையா. அப்போ நடனத்தை விரும்புகிறார்கள் என்ற கோணம் 135 பாகை என்றபடியால் 135 பாகையும் சித்திரத்தின் பாரச்சில கோணம் 90 பாகம் கூட்டினா எனக்கு 225 வருது. மொத்தமாக ஒரு வட்டத்தில் இருக்கிற கோணத்தின் பருமன் எவ்வளோண்டா 360 பாகம். ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற கோணம், ஒரு புள்ளியை சுற்றி வர கோணம் 360 பாகம் தானே. அப்போ 360 பாகையிலேருந்து இந்த சித்திரத்துக்குரியதையும் இந்த நடனத்துக்குரியும் கழிச்சு பார்த்துட்டா மிச்சமாக 135 வருது. அப்போ சங்கீதத்துக்கும் எத்தனை பாகைண்டா 135 பாகை வருது பிள்ளைகள். ஆல்ரெடி இந்த நடனத்துக்கு எத்தனை பேருண்டா, நடனத்துக்கு 15 பேராம், நடனத்துக்கு 15 பேராம். அப்போ 135 பாகைக்கு 15 பேருன்னு தெரியும் எனக்கு, 15 பேர். ஆகவே சங்கீதமும் எத்தனை 135 பாகை தானே, அதுக்கும் எத்தனை பேராக இருக்கும், 15 பேராக தான் இருக்கும். இலகுவான கேள்வி உண்டு. ரைட் 15 போவோம். வர்க்கமூலம் 20ற்கு மிக பொருத்தமான முதலாம் அன்னளவாக்க பெருமானத்தை தெரிவு செய்து அதங்களுக்கு இடுக. வர்க்கமூலம் 20. ரைட் ஓகே, எழுதுவோம் பிள்ளைகள், வளமையாக செய்கிற மாதிரி செய்வோம். வர்க்கமூலம் 20. அப்போ 20க்கு முன்னுக்கு வர சதுரன் 16, பின்னுக்கு வர சதுரன் 25. நாங்கள் அதுக்கும் ஒரு வர்க்கமூலத்தை போடுவோம். போட்டோம்டா விடை வரும் 16க்கு சதுரன் 4வது சதுரன் 25க்கு 5வது விட வரும் 4க்கும் 5க்கும் முடியலான்னு வரப்போகுது. சரி, இந்த 20க்கும் 16க்கும் வித்தியாசம் பிள்ளைகள் 4, 25க்கும் 16க்கும் வித்தியாசம் 9. ஆகவே 4 4 கீழ் 9. ஏன் 4 இந்த 4ஓட இந்த 20க்கும் 16க்கும் வித்தியாசம் 4, 25க்கும் 16க்கும் வித்தியாசம் 9 என்னபடியாக கீழ் 9 போடுறேன். சரி, அப்போ இருக்கா இந்த 4 கீழ் 9 பிரித்து பார்ப்பேன். 4 9 பிரித்தோம்டா 0 9 0 0 4 தசத்தை குத்தி போட்டு 40க்கு இறக்குவோம். 40க்குள்ள 9 எத்தனை முறைன்னா 4 முறை வரும். 9 36, 10ல் 6 போனால் 4, அங்கே தேவையில்லை எனக்கு 0.4 வருது. அப்போ 4 சக 0.4, அப்போ 4.4. அப்போ எனக்கு பெருமதி வரப்போது உண்டு 4.4 வரலாம், இல்லாட்டி 4.5 வரலாம், மிச்சம் ஒன்றும் வராது. 4.4 அல்லது 4.4 கடத்த இறக்கம் 4.5 வரலாம், ஒன்று 4.4 வரலாம், அல்லது 4.4 கடத்து வரலாம், 4.5 வரலாம். ஒரு 3 பெருக்கி பார்ப்போம். 4.4 4.4 பெருக்குவோம். நன்னாங்க 16 ஒரு மிச்சம், நன்னாங்க 16 3 17, நன்னாங்க 16 ஒரு மிச்சம், நன்னாங்க 16 3 17, 6 7 6 13 ஒரு மிச்சம், 7 3 8 3 9 1. 2 தசம் இருக்கேன். இதில் இங்கே தசம் இருக்குது, இங்கே தசம் இருக்கிறபடியால் மொத்தம் தசமதானம் 2 தசமதானம். இதில் தசமதானம், இங்கே ஒரு தசமதானம், அப்போ 2 தசமதானம். விடையிலையும் 2 தசம் தள்ளி குத்துவோம், 2 இலக்கம் தள்ளி தசம் குத்துவோம். பின்னிக்கு ஒரு இலக்கம் 2 இலக்கம் தள்ளி தசம் குத்துவோம். 19.36 வருது. 4.5 முறுக்கா பெருக்கி பாவம். 5 25 2 மிச்சம், 4 20 22, 4 5 22 மிச்சம், நாங்கள் 16 2 18, 5 2 தசம் 8 10க்கு ஒரு மிச்சம் 1 3 2. அப்போ 20.25. அப்போ இது 19.36, 20.2. அப்போ இது 20 விட எத்தனை கூட, 20 விட 0.25 கூடவா இருக்குது. இது 19.36 கழிச்சு பார்ப்போம். 20ல் இருந்து 19.36 கழிச்சு பார்த்தோம்னா 10ல் 6 போனால் 4, 9ல் 3 போனால் 6, 0.64 இவர் குறைவாக இருக்குது. அது கூடவோ குறைவோ எனக்கு அது வித்தியாசம் தேவையில்லை. எங்கே பெருமானம் குறைவாக இருக்குது, வித்தியாசமாக குறைவாக இருக்குது. இது 0.64 வித்தியாசம். 20க்கும் இந்த 19.36 மேலே எவ்வளோ வித்தியாசம் என்றால் 0.64 வித்தியாசம். அப்போ 4.5 பெருக்கி வர விடைக்கு
0.25 வித்தியாசம். அது எங்கே வித்தியாசம் குறைவாக இருக்குது? வித்தியாசம் எங்கே குறைவாக இருக்காண்டா இந்த 0.25 தான் வித்தியாசம் குறைவாக இருக்குது. அப்போ என்ன விடைன்னு சொன்னால் 4.5 என்பது பொருத்தமானதாக இருக்கும். சரியா? அதான் இந்த முறையிருக்கா பாருங்க போல ஈஸியாக கூட எல்லாம் பெருக்கி பார்க்க அவசியம் இல்லை. இது ஈஸியான முறையும் உண்டு. இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். 16வது இணைகரம் தொடர்பான ஒரு வெற்றிடம் நிரப்பட்டாம். எழுதுவோம் பிள்ளைகள். இணைகரம் ஒன்றின் பண்புகள் தொடர்பான கீழ்வரும் கூற்றுகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. இணைகரம் ஒன்றின் ஒவ்வொரு மூலை விட்டமும் அதன் பரப்பளவை என்ன செய்யும்? அதன் பரப்பளவை இரு சம கூறிடும். பரப்பளவை இரு சம கூறிடும் அல்லது பரப்பளவை 2 சம பகுதிகளாக பிரிக்கும். ரைட். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாவதுடன் எப்படி இருக்கும்? இணைகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் அடுத்து என்னது? சமாந்தரம். சமாந்தரம் ஆகும். இது சமன்றாது. இணைகரம் ஒன்றின் ஒவ்வொரு மூலை விட்டமும் அதன் பரப்பளவை இரு சம கூறிடும். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாவதுடன் சமாந்தரம் ஆகும். எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கும், சமாந்தரமாகவும் இருக்கும். இணைகரம் ஒன்றில் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருக்கும் பிள்ளைகள், சமனாகவும் இருக்கும். ரைட். அதே மாதிரி இணைகரம் ஒன்றினுடைய மூளை விட்டம் என்ன செய்யும்? இதுதான் மூளை விட்டம். மூளை விட்டம் என்ன செய்யும்? அந்த இணைகரத்தின் பரப்பளவை என்ன செய்யும்? 2 சம பகுதியாக பிரிக்கும். என்ன இது 50 இருந்தால் 50 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருந்தால் இதுக்கும் எத்தனையாக இருக்கும்? இதுவும் 50 சென்டிமீட்டர் வர்க்கம் தான். சரிதானே? அது மாதிரி மற்ற மூளை விட்டம் வேண்டாது, இந்த மூளை விட்டம் தான். இப்போ இந்த மூளை விட்டம் எடுத்த வேண்டாலும் இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் எப்படி இருக்கும்? சமன். மொத்த பரப்பளவு 200 சொன்னால் மொத்த பரப்பளவு 200 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றால் இவர் 100 இருப்பார், இந்த முக்கோணி 100 இருக்கும். அவ்வளோ வித்தியாசம். இப்போ இணைகரம் ஒன்றுண்ட மூளை விட்டம் என்ன செய்ய வேண்டாம்? பரப்பளவை இரு சமக்கூறும் 2 சம என்ன செய்யும்? பிரிக்கும். அதே மாதிரி இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாகவும் இருக்கும். இதுதான் விஷயம் இணைகரம் என்ற பாடம். அடுத்த கேள்வி என்னண்டா, போமாசுக்கான கேள்வி உண்டு பாப்பம். 2a வர்க்கம் b 4b வர்க்கம் எனும் அட்சரகணித கோவைகளின், இது அட்சரகணித கோவையில் அப்படி, இது அட்சரகணித உறுப்பாக இருக்கும். அட்சரகணித கோவையிலேயே உறுப்புகள், அட்சரகணித உறுப்புகளின் பொது மடங்குகளில் சிறியதை காணட்டாம். போமாசு காணட்டாம். சரி, எழுதுவோம் இருக்கா. 2a வர்க்கம் b 4b வர்க்கம். பல முறையாக செய்யலாமடா, ஆனால் ஈஸியான முறை ஒன்று இருக்கு. என்னென்னா, இந்த 2 உறுப்புகளையும் பொதுவாக வந்தாக்கள் இருக்கணும். இந்த b இருக்கட்டும். முதலாவது இங்கே இலக்கங்கள் எழுதுவோம். இலக்கங்கள் யார்? 2ம் 4ம். அப்போ 2க்கும் 4க்கும் ஒரு போமாசியை கண்டுபிடிப்போம். அதை பார்த்தோன்னே இது 4 தான் வரும்னு தெரியும். இருந்தாலும் இது பார்ப்போம். முதலாவது 2ஆல் பிரிப்போம். பிரித்தால் 1, 4 2ஆக பிரித்தா 2, திருப்பி 2ஆக பிரித்தா 1 1. ஆகவே என்ன வரும்? 2 தர 2 தானே 4. ஆகவே போமாசி போடுவோம். போமாசி போடுவோம் பிள்ளைகள். இந்த 2க்கும் 4க்கும் போமாசி 4. ரைட். இதில் a வர்க்கம் வந்திருக்காங்க, a வர்க்கம் இல்லை. அப்போ a வர்க்கம் ஒருக்கா வரும். a வர்க்கம். இதுலேயும் b இருக்காங்க, b வர்க்கம் இருக்கா. பியில் உயர்ந்த பட்ச அடுக்கு, பெரிய அடுக்கு எது? பெரிய வலு எது? பியினுடைய முதலாம் வலு. இது b 2ஆம் வலு. ஆக பெரிய வலு எது? b வர்க்கம். அப்போ போமாசி என்ன? 4a வர்க்கம் b வர்க்கம். இது விளங்கலன்னு சொன்னால் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். இது பார்ப்போம். 6a வர்க்கம் x 4a x வர்க்கம் இப்படி இருக்குது கேள்வி. இதுக்கு போமாசி கண்டுபிடிக்கட்டாம். முதல்ல என்ன செய்யணும்? இந்த 6க்கும் 4க்கும் நாங்கள் போமாசி பார்க்க வேணும். யாருக்கு? இந்த 6க்கும் 4க்கும் போமாசி பார்ப்போம். சரியா? 6 4 மட்டும் 2ஆல் பிரித்தா 3, 4 பிரித்தா 2, திருப்பி 2ஆல் பிரித்தா வேண்டாம் 3 பிரிபடாத அப்படியே வரும். 2ஆல் பிரித்தா 1, 3ஆல் பிரித்தா வேண்டாம் 1, 1. சரி, அப்போ 2 தர 2 தர 3, 2 4 4 12. ஆக போமாசி போடுவோம் பிள்ளைகள். 6க்கும் 4க்கும் போமாசி 12. இதில் a வர்க்கம், அங்கே a. அப்போ a இருக்குது, இங்கே a வர்க்கம் இருக்குது. பெரிய ஆள் யாருண்டா? இது a 1ஆம் அடுக்கு, இது a 2ஆம் அடுக்கு. பெருசு a வர்க்கம் தான் பெருசு. இதில் x இருக்காங்க, x வர்க்கம் இருக்குது. அப்போ இது பெரிய ஆள், x வர்க்கம் தான் பெரிய ஆள். ஆகவே 12 a வர்க்கம் x வர்க்கம் தான் என்னவா இருக்கும்? போமாசியாக இருக்கும். சரிதானே? ரைட்.
சில பிள்ளைகள் இப்போ மாசு கணக்கு மற்ற முறையை பயன்படுத்துவீங்க அப்படி என்றா இவ்வாறு பயன்படுத்திருப்பீங்க இந்த சின்ன அப்படி செய்த மாதிரி பரவாயில்ல அப்படியும் செய்யலாம். இப்போ 2a வர்க்கம் b என்று சொன்னால் விடுவாங்க 2 தர a தர a தர b எழுதுவாங்க. 4b வர்க்கத்தை எழுதுவாங்க 2 தர 2 தர b தர b என்று போடுவாங்க. பிரிச்சு எழுதி போட்டு இனி ஈஸியாக செய்வாங்க. அது ஈஸியான இந்த 2 இருக்குது. இதில் ஒரே மாதிரி வந்து அது பிபி இருக்குது. அப்போ ஒருக்கா ஒரே மாதிரி வந்து ஒருக்கா தான் வரும். இந்த வட்டத்துக்கு வந்து ஒருக்கா தான் வரும். 2 தர இங்கே ஒரு 2 2 இங்கே ஒரு ஏ இருக்குது அங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ ஏ தர ஏ தர இந்த ஒரு பி ஒன்று சும்மா நினைக்குது பி. இந்த வட்டத்துக்குள்ளே வந்தது ஒரு பி. பெருக்கி நம்மண்டா 2 4 ஏ தர ஏ ஏ வர்க்கம் பி தர பி பி வர்க்கம். இவ்வாறு என்ன செய்யலாம் இப்போ மாதம் கண்டுபிடிக்கலாம். அப்போ மொத்தம் 3 முறையினா 2 முறை நாங்கள் செய்யலாம். என்ன இந்த இது ஒரு முறை இது ஒரு முறை. அப்போ பிடிச்சதால் உங்களுக்கு ஆன்சர் வந்தால் ஈஸி பிள்ளைகள் எது விடாங்க இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் செய்வோம் பயன்படுத்திக் கொள்வோம். ரைட். அவசரமாக போகிற பிள்ளை 2025 கேள்வி செய்யணும். அப்போ அவசரமாக தான் பார்க்கணும். ரைட். 18ஆம் கேள்வி எக்ஸின் பருமனை காண்க. அப்போ இது என்ன முக்கோணி? முக்கோணியினுடைய 2 பக்கங்கள் சமன் என்று குறிக்கப்பட்டபடியால் இது ஒரு இரு சம பக்க முக்கோணி. இரு சம பக்க முக்கோணியில் என்ன பிள்ளைகள் தேட்டம்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இவருக்கு எதிரான கோணம் 75 பாகை. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். அப்போ இவருக்கு எதிரான கோணம் இவரும் எத்தனையாக இருக்கும்? 75 பாகையாக இருக்கும். அப்போ எழுதுவோம் 75 பாகை சக 75 பாகை சக எக்ஸ் சமன் முக்கோணி ஒன்றினுடைய 3 கோணங்களை கூட்டும் போது 180 பாகை வரும். 75 75 180 சக எக்ஸ் சமன் 180 பாகை. அப்போ இந்த கூட்டு பாரு 180 அங்களவை என்ன செய்யும்? கழிப்படும். 180 அங்களவை கழிப்பட்டா 180 150 பாகை போச்சுண்டா எக்ஸ் வரும் எத்தனை பாகை? 30 பாகை. இருக்கு வேறு வழி இல்லையுண்டா? வேறு வழி இல்லை. ஏன்டா கட்டாயம் இருசமபக்க முக்கோணி தெரிய வேணும். ஒரு முக்கோணியில் 2 பக்கம் சமனாக இருந்தால் அவைக்கு எதிராக வர கோணங்கள் எப்படி இருக்குன்னு சமனாக இருக்கும். இது தெரிஞ்சா தந்துக்குள்ளே செய்யலாம். அப்போ சமனாக இருக்குமாண்டா இந்த பக்கம் சமன். அப்போ இவருக்கு எதிராக வர இந்த கோணமும் இவருக்கு எதிராக வர இந்த கோணமும் சமனாக இருக்கும். அப்போ இது 75 பாகை என்று சொன்னால் இவருக்கு எதிராக வர இவரும் எத்தனை இருக்கும்? 75 தானே இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? இந்த 75 கூட்டி கூண்டா 180 வரும். ஒரு முக்கோணுக்குள்ள வர கோணம் 180 பாகை. அப்போ 180 பாகையிலேருந்து 150 பாகை போச்சுன்னா மிச்சம் 30 பாகை. அப்போ எக்ஸ் சமன் 30 பாகை என்று ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரி. கட்டாயம் இப்படித்தான் வந்து செய்யணும்ட்டா இல்லை. கட்டாயம் 75 எக்ஸ் 150 போட்டு செய்யணும். அப்படி இல்லை. இந்த 75 கூட 150 போடுவாய். இந்த 180 கழிச்சு எக்ஸ் சமன் 30 வாய்ந்து போட்டீங்கன்னாலும் சரி. இந்த ஸ்டெப்புகள் இருந்தால் சரி. இது 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 கண்டிருக்க வேணும், ஊட்டி கண்டிருக்க வேணும், இது கழிச்சிருக்க வேணும். வார விட போட்டிருந்தா அதுக்குரிய புள்ளி 2 மாதம் நமக்கு அப்படியே கிடைக்கும். சரி பிள்ளைகள். ரைட். 19ஆம் கேள்வி செவ்வகம் ஒன்றுடன் ஆரச்சிறை ஒன்றையும் சேர்த்து அமைக்கப்பட்ட இவ்வுருவின் சுற்றளவை காணட்டான். ஒரு செவ்வகத்தோட ஒரு ஆரச்சிறையை கொண்டே பொருத்தி இருக்கணும். அப்ப செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர். பெரிய பக்கம் தான் நீளம். நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர். சுற்றளவு கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்க பிள்ளைகள், நீளம் 10 சரி. இவர் 10 கீழே இவரும் 10. சுற்றளவு காண போறோம். இவர் 7 என்று சொன்னால் இவரும் 7 சென்டிமீட்டர். பிள்ளைகள் ஆரச்சிறைன்னு சொன்னா இவரும் ஒரு ஆரை இவரும் ஒரு ஆரை தான். அப்ப ஆரச்சிறையினுடைய ஆரை எவ்வளவு வேண்டாம்? 7 சென்டிமீட்டர். முதலாவது செய்யணும், இந்த வில்லின் நீளம் காண வேணும். நான் நீளத்தில் இருக்கிறேன் பாருங்க. இந்த வில்லின் நீளம் காண வேணும். ஏற்கனவே முதல்ல மந்தவர்கள் சொன்னார். இந்த வில்லின் நீளம் காண சமன்பாடு என்ன பிள்ளைகள்? 2πr தர தீட்டாவின் கீழ் 360 பாகை. தீட்டா என்பது மைய கோணம் 45 பாகைன்னு தெரியும். முதலாவது வில்லின் நீளத்தை காணும் பிள்ளைகள். அப்ப எழுதுவோம் வில்லின் நீளம் காண்ற சமன்பாடு எழுதுவோம். வில்லின் நீளம் அது கண்டாதான் காணலாம். பேர் 10 சென்டிமீட்டர் தெரியும், 7 சென்டிமீட்டர் தெரியும், இவர் 10 தெரியும், இந்த இவர் 7 சென்டிமீட்டர்னு தெரியும். இவரையும் கண்டுபிடிச்சா கண்டு கூட்டி விட சுற்றளவு வரும். இந்த உள்ளுக்கு வரது வரா, சுற்றளவுக்கு எது வராது. இந்த 7 சுற்றளவுக்குள்ள வராது. சுற்றளவு வேண்டாம், சுற்றி வரதான பிள்ளை. அப்போ இந்த 10 தெரியும், 7 தெரியும், இந்த 10 தெரியும், இந்த 7 தெரியும், இந்த வில்லின் நீளம் கண்டா சரி காணுவோம்.
2πr தர தீட்டாவின் 360 பாகை கொண்ட பிரதியிட்டோம்டா 2 தர 22 கீழ் 7 தர r எவ்வளவு 7 தர தீட்டா 45 பாகையின் கீழ் 360 பாகை. வெட்டுவோம். இது வெட்டப்படும் 45 ஒரு முறை பிள்ளைகள் 360 கீழ் 8 முறை வரும். இந்த 7 ஒரு முறை வெட்டப்படும். 2 ஒரு முறை 8க்குள்ள 4 முறை நான் ஈ2 ஈ11 11 கீழ் 2 வருது. 11 பிச்சா 5.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த வில்லின் நீளம் 5.5 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு காணுமா? சுற்றளவு சமன் கூட்டுவோம் 10 சக 7 சக திருப்பி ஒரு 10 சக திருப்பி இந்த 7 சக இந்த 5.5 கூடணும்டா 10 10 20 27 27 34 34ஓட இந்த 5.5 அப்போ 39.5 சென்டிமீட்டர்னு வரும். சரியா? 34ஓட 5.5 கொண்டு எவ்வளோ வரும்? 39.5. 10 20 27 27 இந்த 7 34 34 5 35 39.5 ஆக விட என்ன 39.5 சென்டிமீட்டர்னு போட்டால் சரிதானே? அப்போ இந்த கேள்வியில் கஷ்டம் இல்லைடா. இந்த வில்லின் நீளம் காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை கூட்டி போகிறதுக்கு ஒரு புள்ளி போட்டிங்கன்னா சரி. ரைட், ஞாபகம் கொள்ளுங்க. வில்லின் நீளம் காண்றதுக்கு 2πr தர தீட்டாவுங்கள் 360. ரைட். 20வது தொடை ஈஸி. தரப்பட்ட வெண்ணுருவில் தொடை ஏயின் மூலகங்களை எழுதி காட்டுக. தரப்பட்ட வெண்ணுருவில் ஏன்ற மூலகங்கள், அதாவது ஏ என்ற வட்டத்துக்குள்ள வார மூலகங்கள் என்னென்னு கேட்டிருக்கணும். அப்போ எழுதுவோம். ஏ என்ற வட்டத்துக்குள்ள வார மூலகங்கள் யார் என்றால் 1 2 3 4 5. அதாவது ஏ என்ற வட்டம் இவர். ஏ என்ற வட்டத்தை குறிச்சு காட்டுங்க. அதுக்குள்ள வாராக்கள் இவ. சரி, ஏ என்ற வட்டத்துக்கு அடுத்த கட்டு இவ்வாறு கட்டு இருந்தா ஒரு களி பாவண்டு இவ்வாறு கட்டு இருந்தா யாரு? ஏ ஏ ஏ இடைவெட்டு பி என்று கேட்டு இருந்தால், இடைவெட்டு பி என்றால் இடைவெட்டு பி இருந்தால் இங்கே வர இடைவெட்டு பி 4 5 இருக்கும். சரி, ஏ 1 பி கேட்டிருந்தால் 1 பி என்றால் என்ன? வட்டத்துக்கு, அதாவது இந்த வெண்ணுருக்குள்ள வார எல்லாமே 1 தான். 6 1 2 3 4 5 6 7 எல்லாமே வந்திருக்கும். அப்போ ஏ டேஸ் இடைவெட்டு பி என்று கேட்டிருந்தால், ஏ டேஸ் இடைவெட்டு பி என்றால் என்ன? ஏ டேஸ் என்றால் என்ன? ஏக்குள்ள வரக்கூடாது. ஏ டேஸ் என்றால் ஏக்குள்ள வரக்கூடாது. ஏ டேஸ் என்றால் ஏக்குள்ள வரக்கூடாது. ஆனால் பிக்குள்ள வரணும். ஏக்குள்ள வரக்கூடாது, இவருக்குள்ள வரக்கூடாது, ஏக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, இவருக்குள்ள வரக்கூடாது, இவருக்குள்ள வரக்கூடா. ஆனா பிக்குள்ள வரணும். அப்ப இவர் 6 5 6 7 6 7 இருக்கும். அப்ப பி டேஸ் இடைவெட்டு ஏ என்று சொன்னால் எப்படி வரும்? பி டேஸ் இடைவெட்டு ஏ என்றால் எப்படி வரும்? அப்ப பி டேஸ் இடைவெட்டு ஏ. பி டேஸ் இடைவெட்டு என்ன? ஓ, அதே மாதிரி தான். எதுக்குள்ள வரக்கூடாது? பி டேஸ் என்று சொன்னா இந்த பி என்ற வட்டத்துக்குள்ள வரக்கூடாது. பி டேஸ் என்று சொல்றது பி என்ற வட்டத்துக்குள்ள வராத ஆக்கள். பி டேஸ் என்று சொல்றது பி டேஸ் என்று சொல்றது பி டேஸ் என்று சொல்றது யாருண்டா? இந்த வட்டத்துக்கு வெளியில வர ஆக்கள். பி என்ற வட்டத்துக்கு வெளியில வர எல்லாமே பி டேஸ். ஆனால் அது எங்க வரணும்? இடைவெட்டு யாரு? ஏ. ஆனால் ஏக்குள்ள வர வேணும். அப்ப பிக்குள்ள வராம ஏக்குள்ள வராக்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் அழிச்சு தான் பார்க்கணும். ஒரு அழிச்சு பார்ப்போம். யாருன்னு கேட்டால் இருந்திருக்காரு பாருங்க. இவ தான் வெறுவினம். ஆறு இனம் இவ தான் இருக்கு. ஏ மட்டும் யாரு? 1, 2, 3 இவ தான் வெறுவினம். இவைதான் அந்த பி டேஸ் இடைவெட்டு ஏ என்று ஆகுது. சரிதானே? ரைட். இப்போ முதலா இந்த கேட்ட கேள்விக்கு தான் விட ஏனுடைய மூலங்கண்டா 1 2 3 4 5 ரைட். ஓகே. 21வது கேள்வி. பெருமானம் காணட்டாம். சமாந்திர கோணம் சொன்னா தெரியும் பிள்ளை. அங்கே என்ன கோணம் பெறும்? 1
ஒத்த கோணம் வரும். அடுத்தது ஒன்று விட்ட கோணம் வரும். அடுத்தது நெய்ய கோணம் வரும். அப்போ ஒத்த கோணம் என்ன? இவை தான் ஒத்த கோணாக்கள். இப்படி வரக்கெல்லாம் ஒத்த கோணம் என்ன. ஒன்று விட்ட கோணம் என்ன? இவ்வாறு வரது ஒன்று விட்ட கோணமாக இருக்கும். செட் விடத்தில் வரும் ஒன்று விட்ட கோணம். சரி, இங்கே பார்ப்போம். ஏன்ற பெருமானத்தை கேட்டிருக்காரு. ஏன்றது இஞ்சி இருக்கிறது, இஞ்சி இருக்கிறது. இது 45 பாகையாம். சரி, இது 45 பாகைன்னு சொன்னால் இந்த சமாந்தர கோட்டில் இது 40னா இவரும் எத்தனை? 45 பாகை தான். ஏன்டா ஒன்று விட்ட கோணம், இவரும் வெறும் ஒன்று விட்ட கோணம் 45 பாகை. இனி பார்த்தோம்னா இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டில் மொத்தமாக 180 பாகை வரணும். ஆகவே ஏஸாக 45 பாகை ஈஸாக 65 பாகை சமன் 180 பாகை. என்ன காரணம்? நேர்கோணம். நேர்கோணம். ஏஸாக 45 65 எவ்வளோ பிள்ளைகள்? 5 5 10 ஒரு மிச்சம் 6 10 3 11 110 பாகை சமன் 180 பாகை. ஏ சமன் கூட்டு பாரு 110 அங்கே போய் கழிப்படும். அப்போ 180 சய 110 ஏ சமன் 70 பாகைன்னு வரும். ஏ சமன் 70 பாகைன்னு வரும். ரைட். இதை வேற மாதிரி செய்யலாதான்னு கேட்டால் செய்யலாம். அதெல்லாம் ஒன்று தான், விடாம வர போகுது. சரிதானே? ரைட். இந்த 65 பாகை குத்தருக்கு ஒன்று போட்டுக்கலாம் பிள்ளைகள். குத்தருக்கு ஒன்று போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அது 45 பாகை. அது நேர்கோடு தான். அதையும் கூட்டினாலும் அதை விடாமல் வரும். 45 110 180 110 போனால் 70 பாயிண்ட் வரும். அப்படி என்ன 70 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா சரி, 2 புள்ளி உங்களுக்கு வந்திருக்கும். ரைட். அடுத்தது இருபடி சமன்பாடு. என்ன இருபடி சமன்பாடு? 2 காரணிகளை நாங்கள் பெருக்க விட என்ன வருது? 0 வருது. ஆகவே 2 பேரை பெருக்கிக்கல விட 0 இருந்தால் உண்டு 2x 3 சமன் 0 இருக்கும், அல்லது x 2 சமன் 0 இருக்கும். அப்போ 2x கழிவர 3 போய் அங்கே செய்யும் 0 கூட்டப்படும். அப்போ 2x சமன் 0 3 3 x சமன் 3/2, அல்லது கூட்டுப்பாடுற 2 அங்கே என்ன செய்யும் கழிப்படும். x சமன் 0 2 கழிப்பட்டா x சமன் 2. ஆக விட என்ன? எக்ஸுக்கு 2 விட ஒன்று வந்து 3/2 அல்லது மறை 2 ஆகிருக்கும். ரைட். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது? x வர்க்கம் 9 சமன் 0 வந்து அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படியே இதுக்கு முதலாவது இந்த x வர்க்கம் மட்டும் காரணிப்படுத்தணும். x வர்க்கம் 9 வர்க்கம் 3 வர்க்கம் சமன் 0, x 3 x 3 சமன் 0. அப்போ ஒருக்கா என்ன வரும்? x 3 சமன் 0 இருக்கும், இல்லாட்டி x 3 சமன் 0 இருக்கும். அப்போ ஒரு விட 3 இல்லாட்டி x சமன் கூட்டு பருவம் கழிவிட்டா மறை 3. இப்போ 3 அல்லது மறை 3 விட யாருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். 23வது கேள்வி தொடை சமன்பாடு. என்ன தொடை சமன்பாடு? என்ன பிள்ளைகள் சொல்லப்படுது? நம்பர் ஆஃப் a சக நம்பர் ஆஃப் b சக நம்பர் ஆஃப் என்ன நம்பர் ஆஃப் a இடைவெட்டு b சமன் நம்பர் ஆஃப் a ஒன்றிப்பு b ஆக இருக்கும். நம்பர் ஆஃப் a என்ற தொடைக்குள்ள வார மூலங்களை கூட்டி a என்ற தொடைக்குள்ள வார மூலங்களோட b என்ற தொடைக்குள்ள வார மூலகங்களை கூட்டி அதில் இருந்து இடைவெட்டை கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? a ஒன்றிப்பு, அதாவது இந்த 2 வார ஆக்கள் கொடுத்தவங்களுக்கு வரும்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ 2 மூலம் இருக்கு, தொடை இருக்கு, இது a இது b என்றால் ஏயோட இந்த பியை கூட்டிக்கல பாருங்க. இந்த இடைவெட்டை போது தினம் கூட்டப்படும், 2 தரம் கூட்டப்படும். அப்போ ஒரு கணக்கு கழிச்சு விடணும். சரி. இப்போ நம்பர் ஆஃப் a தெரியும் 15 பிள்ளைகள், நம்பர் ஆஃப் b 23, நம்பர் ஆஃப் a இடைவெட்டு b 8 சமன் நம்பர் ஆஃப் a ஒன்றிப்பு b. அப்போ 15 23 கூட 5 3 8 38லேருந்து 8 போனால் நம்பர் ஆஃப் a ஒன்றிப்பு b வரும். உங்களுக்கு எவ்வளோ வேண்டாம்? 30. நம்பர் ஆஃப் a ஒன்றிப்பு b சமன் 30 உங்களுக்கு வரும். சரியா? ரைட். சரி, இப்படி நாங்கள் அடுத்ததா 24வது கேள்வி போவோம். சூத்திரங்கள். என்ன செகண்ட் டேர்முக்குள்ள கடைசியில் வர பாடம் நினைக்கிறோம் சூத்திரங்கள். ஓகே, என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குது உங்கள்கிட்ட சூத்திரங்களில்? அதாவது
v சமன் u plus 8 இது என்ன சமன்பாடு பிள்ளைகள்? இது ஒரு இந்த இதில் வாசம் இடப்பெயர்ச்சி நேரம் சமமான சமன்பாடு என்ன? இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, 80 ஆரம்ப வளையும் நேரத்தையும் பெருக்கி ஆரம்ப ஓதல கூட்டைக்குள்ள இறுதி வேகம் வருமா? சரி, v சமன் u சக 80 எனும் சூத்திரத்தில் a ஐ எழுவாயாக்குக. எழுவாயாக்குறா என்ன? a வந்து சமன்பாடுன்னு ஒரு பக்கம் வச்சு கொள்ளணும். a மாத்திரம் ஒரு சமன்பாட்டின் ஒரு பக்கம் வச்சு கொள்ளணும். சமன்ன்ற ஒரு பக்கத்தில் சமன்ன்ற ஒரு பக்கத்தில் யார் இருக்கணும்? இந்த a மட்டும் இருக்கணும். மிச்ச எல்லா கணினும் சமனுக்கு அங்காளவோ இருக்கணும். அதான் எழுவாய் மாற்றம்ன்றது. ஆனால் இங்கே அப்படி இருக்கா? இல்லை. a என்றவர் யாரோட சேர்ந்துருக்கிறார்? டீயோட சேர்ந்துருக்கிறார். அதுக்கு முன்னுக்கு ஜூ கூட்டுப்படுது சமன் v என்று இருக்கணும். அப்படியே கூடாது. இந்த v என்ற இடத்துல யார் வரணும்? a வரணும். a தனியாக இருக்கணும். அதான் விஷயம். அப்போ செய்வோம். v சமன் u சக 80 அப்படி முதலாவது இந்த கூட்டு பிரச்சனை கழிப்போம். அப்போ v சக u சமன் 80. இந்த ஏயும் டீயும் என்ன செய்யுதுன்னு சொன்னாலே பெருக்குப்படுது. பாருங்க, பெருக்குப்படினா அப்போ பெருக்குப்படுற டி என்ன செய்யும்? போய் அங்கே பிடி வரும். அப்போ v சய u விங்கு டி சமன் a. ஆகவே a சமன் v சய u விங்கு டி என்று வரும். இதான் எழுவாய் மாற்றம். பாருங்க, இப்போ a எங்கே இருக்குது? a வந்து தனியாக வந்துட்டா, மிச்ச கணியம் எல்லாம் அங்கே இருக்குது, சமனுக்கு மற்ற பக்கம் இருக்குது. அப்போ எழுவாய் மாற்றம்ன்றது யாரை கேட்கணுமோ இந்த கணியத்தை கேட்கணுமோ அதை மட்டுமே என்ன செய்யணும்? சமன் ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளணும். மிச்சாக்கள் அங்கால கொண்டே மாற்ற வேணும். சரி, இதை பாம்பு இருக்கா? s சமன் ut plus 80 வர்க்கம். இதில் a எழுவாய் மாற்றிட்டான். இதில் a ஐ எழுவாய் மாற்றிட்டான். s சமன் ut plus 80 வர்க்கத்தில் a எழுவாய் மாற்றிட்டான். என்ன செய்யணும்? முதலாவது இந்த ut அப்படியே சேர்த்து கொண்டு ut ஒன்று கழிங்க வாங்கால SI ut சமன் 80 வர்க்கம். அப்போ a இந்த டி வர்க்கம் வந்து பெருக்கப்படுது. ஆகவே டி வர்க்கம் அவங்கள என்ன செய்யும்? பிடி வரும். அப்போ SI ut டி வர்க்கம் சமன் a. ஆகவே என்ன விட a சமன் SI ut டி வர்க்கம். ஏதனே வந்துட்டா? ரைட், இதுதான் எழுவாய் மாற்றம்னு சொல்கிறது. ரைட், 25வது கேள்வி போவோம். பிரதிகிற கேள்வி, இலகுவான கேள்வி என்ன? a சய 2b. ஏனுடைய பரமது 2. அப்போ ஏக்காக 2 சய 2 தர பிக்காக எத்தனை? 3. a சமன் 2 b சமன் சய 3 எனில் a சய 2bயின் பெருமானத்தை காணட்டாம். a சய 2bல ஏக்காக 2 போட்டாச்சு 2 தர பிக்காக சய 3 கொண்டே போட்டாச்சு 2 சய தர சய சகவாக மாறும். 3 6ஆக மாறும். ஆகவே 2 மாறும். கூட்டினால் 8 என்று விட வரும். சரியா பிள்ளையா? அப்போ அவ்வளவு ஈசனங்கள்னு பாருங்க. நாங்கள் எல்லாத்தையும் கடகடன்னு செய்து முடிச்சிட்டோம். அப்போ இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம். ஆனால் இவ்வாறு இலகுவான ஒரு வினாத்தால் உங்களுக்கு வருமானட்டா எனக்கு சந்தேகம் தான். நான் உங்களுக்கு கடைசியாக 25வது கேள்வி அவ்வாறு ஒரு ஒழுக்குகள் சம்பந்தமான கேள்வி தான் 25வது வாரது. பெருமானம் காண்ட கேள்வி வாரையில் ஒழுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஒழுக்குகளில் என்ன இருக்குது? சமாந்தரம் எப்படி கூறுறது, அது மாதிரி கோண இருகூறாக்கி இதில் வஞ்ச வட்டோனும் இதில் நங்க வட்டோனும் வெட்டி போட்டு கோண இருகூறாக்கி வரைகிறது. 25வது கேள்வி ஐடியா சொல்கிறேன். வட்டமண்டா ஒரு நிலைத்த புள்ளியிலேருந்து மாறா தூரத்தில் வசதிதான் வட்டம். செங்குத்திரு சமூகராக்கி 2 புள்ளிகள்ல இருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு. சரி, 2 புள்ளிகள்லேருந்து சமதூரத்தில் வரதான் செங்குத்திரு சமூகராக்கியாக இருக்கும். ஒரு கோட்டினுடைய 2 புள்ளிகள்ல இருந்து சமதூரம் செங்குத்திரு சமூகராக்கியாக இருக்கும். ரைட், இதில் இருந்து அங்கே வெட்டணும், இதில் இருந்து கீழே வெட்டணும், அப்புறம் இங்கே அங்கே வெட்டி எங்கே இந்த கீழே வெட்டி 2 முனைச்சா வர செங்குத்திரு சமூகராக்கி. இதை பார்த்துக்கொள்ளுங்க. 25வது கேள்வியில் அமைப்பு சம்பந்தமானது, அதாவது ஒழுக்குகள் அமைப்புகள் சம்பந்தமான கேள்வி தான் வரும். சரிதானே? ஆகப்பிள்ளை இது ஒரு நல்ல பேப்பர் ஒன்று பார்த்தோம் இப்போ. ஆனால் 25வது கேள்வி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மாறி வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாக்கள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிள்ளை. நிச்சயமாக அதுக்குரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் சொன்னாங்க, சார் சத்தமாக கதைங்க, ஒழுங்காக கதைங்க, நித்திரையிலிருந்து எழும்பி வந்த மாதிரி இருக்குண்டு. என்ன வயசு இப்படி தான் பிள்ளைகள். அவசரமாக கதைக்கும் போது சில விஷயங்கள் விளங்காது. அதை நீங்கள் ஸ்லோவாக கேட்டுக்கொள்ளுங்க. மற்றது எனக்கு இப்போ கொஞ்சம் வருத்தவனுடைய குரல் இப்படி தான் இருக்கும். அதுக்கு மாதிரி சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நான் அதுக்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு தருவேன் பிள்ளைகள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிள்ளை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதை எப்படி செய்யலாமா, வேறு மாதிரி செய்யலாமான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை முன்னாடி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுடைய
அந்த ஐடியாவையும் அதில் அட்டாச் பண்ணி நான் அதை சொல்லித் தருவேன். சில விட நாங்கள் இந்த பார்ட் 1 வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பிள்ளைகள். ஓகே, நன்றி.